Hallelujah. Praise the Lord. As Saravana சொன்ன மாதிரி it's a big story, but I just wanted to tap in that also. என்னோட பேர் மிஸ்ஸஸ் கிறிஸ்டல் டேனியல். நாங்கள் 2014 மார்ச்லேருந்து இங்கே we are part of the family. My name is Crystal Daniel, and from 2014 we have been part of this family. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கிற அட்வென்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான திருச்சபை. அங்கே வந்து எல்லா கட்டுத்திட்டங்கள், எல்லா விதமான ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் எல்லாத்துலேயுமே அது ஒரு விதமான வித்தியாசமான பயம். அந்த பயத்தில் நடத்திட்டு வந்தார் ஆண்டவர். Earlier we were going to Advent Church in Velaseri, and it's a very very traditional setup and very conventional setup. We used to be a part there. அதுக்கப்புறம் கெட்டிங் மேரிட் டு டேனியல், அவங்க வந்து கல்வரி சர்ச் போயிட்டு இருந்தாங்க. அது அடுத்த வேற லெவல், பிரதர் இன் ஃபெலோஷிப் அது. So after that I got married to Daniel, and அது அந்த ஒரு பாரம்பரியத்தில் அப்படி வந்ததுனால நிறைய ஒரு தெரியும் இல்லையா, எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் அப்போது வந்து ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். So ஆண்டவர் மேலே ரொம்ப பயம் இருக்கும். When being brought up in that kind of a setup, there was always a kind of fear about God. அப்பா அடிச்சிடுவாரு, அப்பா வந்து அப்பா இல்லை சாரி தேவன். அப்போ நான் பார்த்த விதத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? தேவன் வந்து எப்படியும் அடிச்சிடுவார், அவர்கிட்ட சீக்கிரத்தில் நெருங்க முடியாது, அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவார், சடார்ன்ட்டு எதனா நம்ம வந்து அவருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியோ எதா பேசினாலோ இல்லை பார்த்தாலோ எதனா நமக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள் இருந்தாலோ நம்ம வந்து என்ன ஆகிடும், தண்டிக்கப்பட்டுருவோம். And I used to see God as an angry person who used to get offended very easily and was ready to punish me at all times. So if I do anything wrong, he was willing to punish me. It is how I saw God then. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைமில் டேரியஸ்க்கு அந்த 11th ஸ்டாண்டர்டில் இருந்தான் அவன், மை சன். அவன் வந்து ஆண்ட்ரூ மேக் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டப்போ அவனை நாங்கள் அங்கே சேர்த்து விட்டோம். அங்கே படிச்சுட்டு இருந்தப்போ ஹீ கேம் அக்ராஸ் ஆல் திஸ் ட்ரூத், ஒரு புக், ஒரு கிஃப்ட் கிடச்சிது. அதையும் படிச்சுட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சத்தியம், ஒரு பேரலாக உள்ளே போயிட்டுருக்கிற இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கேட்க ஆரம்பித்தோம். So at the time Darius was in 11th standard, and then he wanted to join Charis Bible College. So through that we got exposed to a certain level of truth, and we a new thing started coming, a new perspective started coming from what we were already listening to. அங்கே வந்து பாஸ்டர் ஜெசூடியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்கன்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் எப்படின்னா, நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து எங்களோட டீமில் எல்லாரும் வந்து அந்த ஜெசூடியானுக்காக எல்லாரும் உபவாசம் போட்டு ரொம்ப ஜெபம் பண்ணி, இந்த மாதிரி கள்ள போதகத்திலேருந்து இவங்கெல்லாம் விடுதலை பெறணும் ஆண்டவரே, இவங்களை ரட்சியுங்கப்பா, இவங்களை இந்த பாதையிலேருந்து அந்த பாதைங்க திருத்துப்பா அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ண ஆட்கள். So until then those அதிகமாக டங்ஸில் ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகே. And those were the days we were ardently praying for Pastor Jesudian to be saved from all his false doctrines and be rescued from all the trap and be saved. அப்புறம் என்னாச்சு, இவன் அங்கே கேட்குறான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துமா, இந்த மாதிரி ஜெசூடியன் சில்வஸ்டர் த ஃபாதர்ஸ் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்கான் அண்ணா, அங்கே போகணும், அவ்வளோதான் போச்சு. என்னால் என்னோட ஃபீலிங்ஸை என்னால் சொல்லவே முடியல. ஆண்டவரே என்ன நடக்குது, ஒரு கள்ள போதகத்தில் என் பையன் போய் மாட்டிட்டான், நான் இப்போ என்ன செய்யறது, நான் வாலிப மகனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எங்கள் டீமோட சேர்ந்து இன்னும் அதிகமாக ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். So when my son came and told me that there is this pastor named Jesudian Sylvester, he has a church called the Father's House, and he said I wanted to go there, immediately I got shocked and I couldn't express my feelings. I started praying even harder for my family to be saved, my son to be saved, and all of this false doctrine to be stopped. அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீக் ஒத்துக்கல, சண்டை போட்டு விட்டுட்டேன். 2வது வாரம் மறுபடியும் பிடிவாதம் பிடிச்சேன். அப்புறம் நான் கேட்டேன், சரி நீ வந்து போகணும்னு நினச்சின்னா நானும் உன் கூட வருவேன். அப்போது 2-3 கண்டிஷன்ஸ் போட்டோம். யார்கிட்டையும் பேசக்கூடாது, பின்னாடி ரோவில் வந்தோமா உட்காந்தோமா ஆமீன் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போனோமான்னு இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது. So first week I did not allow him to go. I made a fight and I made him stop, and then he was persistent on going there. So we made a certain set of rules, ground rules, saying
if we go there, I will be joining with you, and we cannot talk to anyone else. You need to come and sit in the last row. Before they say the last amen, we need to leave out of there. ஏன்னா பிள்ளைய வந்துட்டு மனசு மாத்திடுவாங்க, கெடுத்துருவாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல மதரா வந்து அவன் சொல்றது நம்ம செய்யணும், அதே சமயத்துல அவன் வந்து மாட்டிக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரொடெக்டிவா அன்னைக்கு நானும் வந்தேன். சரி, I understood, I thought that they're going to change his mind and they're going to convert him into something else. So to protect him, I also came as a good mother. I didn't want to stop him from his desire. Also didn't want to expose him to bad things. So I came there with him. சரின்னு வந்து அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து ஜெசு பாஸ்டர் ஸ்டேஜில் இல்லை. அன்னைக்கு வந்து இன்னொரு போதகர் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் நினச்சிக்கிட்டேன் அவர் ஜெசு, ஏன்னா அதெல்லாம் கேட்டிருக்கோமே தவிர எங்களை அதை அவங்க முகத்தை கூட பார்க்க விடலீங்க. சரியா? ஸோ அதனால் அந்த மாதிரி தான் ஒரு, ஏன்னா நம்ம பாஸ்டர் சொல்கிறது நம்ம கேட்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்றதுனால அப்படி இருந்ததுனால அதுக்கு அன்றைக்கி வந்துட்டு ஒரு சிடி கொடுத்தாங்க, யூ ஆர் லவ்ட் அப்படின்ட்டு 2012 பாஸ்டர் ஜெசு பேசின சிடி ஒன்று கொடுத்தாங்க. So Pastor Jesudian was not preaching that Sunday, someone else was preaching, and I hadn't even seen him before prior to that. So then they gave us a CD called You Are Loved that week to us. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இவன் அன்றைக்கி என்னென்னலாம் மெசேஜ் இருந்ததோ நிற்க வச்சு அப்படியே ப்ராஃபஸி சொல்கிறாங்க. எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்கா கூப்பிட்டு பேசுகிறாங்களே என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படி தான் இருந்தது. நானும் மகளும் டேஃப்னி ஓரமாக உட்காந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் ஹஸ்பண்ட் அப்போ வரல. அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறாங்க, நல்ல ஃபேமிலி மாதிரி பேசுகிறாங்க. என்னமோ ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ண மாதிரி நம்மக்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக ஹக் பண்ணி பேசி ஒரு என்னமோ வேற்ற ஆள் மாதிரியே பார்க்கல. இது வந்து எங்களுடைய சபைக்கும் இது வரைக்கும் நான் அங்கே நடந்து வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அது நாங்கள் ரொம்ப புதுசாக உணர்ந்தோம். So when we came here, the first, it was very warm, it was very welcoming. The people were so kind and nice to us, as if they knew us all along and journeyed with us for a very long time. They were behaving with us and treating us really well. It was a culture shock for me from the previous church and the current church. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த சீடியை வச்சு ஃபஸ்ட்டு போட்டு கேட்டப்போ அந்த லூக் சாப்டர் 15 அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனை பற்றி மெசேஜ் எடுத்திருந்தார் பாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 17-20 தடவை கேட்டிருப்போம். So we went டே அண்ட் நைட்டாக கேட்டோம். We went home and listened to the CD You Are Loved, and Pastor Jesudian was speaking about Luke chapter 15 where the story of the prodigal son is spoken, and we listened to it at least 17 to 20 times. That changed my life. இன்ஸ்டன்டேனியஸாக ஒரே நாளில் அப்பா யார், அப்பா எப்படிப்பட்டவர், அப்பாவுக்கு என்ன இருதயம் இருக்குது, நம்மளை பற்றி அவரோட நினைப்பு என்ன, எல்லாத்தையும் அப்படியே மாற ஆரம்பிச்சிது. அதாவது உடனே மாறிட்டேன், ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபியூ இயர்ஸ் பிடிச்சது. So I mean it was an instant change of life for me, and that day I started seeing God as a father. I started understanding who is this father and how much he loves me and how loving he is, and everything was instantaneous, but the process of moving from there was a journey for me. It took so few, எங்களுக்கு கொஞ்சம் வருஷம் பிடிச்சது அதுக்கு அந்த முழுமையாக அப்பாவோட அன்பை ருசி பார்க்க கொஞ்சமாக எங்களை வந்து இந்த இடத்துல ஆண்டவர் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அந்த ஒரு குடும்பமாக இந்த இணைப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இதில் என்னன்னா, முதல்ல கடவுள் அப்பா என்ன மாற்றினார், சரியா? முதல்ல நம்ம மாற்றுவார், நம்மளை தொடுவார். So it took us a few years to transition into this journey and come to the place where we are at right now. First, God touched me and changed me. அந்த மாற்றம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குடும்பத்தில், என்னோட உறவுகளில், என்னோட சபையில் என் கூட இருந்தவங்க எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு. அது வந்து சொந்த குடும்பத்தில் எதிர்ப்பு, நண்பர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில், எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையும் தாண்டிக்கிட்டு ஆண்டவர் வந்து சத்தியத்துக்காக நிற்கும்படி கிருபை கொடுத்தார். So what happened is immediately we had repercussions in our family, in the relationships, in the friend circles, and even in the church that we were going to. People started coming against us. What we did is God gave us the grace to stand for the truth firmly. அந்த சத்தியத்தை அறிய சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குன்ற மாதிரி ஒவ்வொரு காரியமா எங்க வாழ்க்கையில நாங்கள் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சோம். As you know the truth and truth shall set you free, the same way we saw in our lives truth setting us free as a step by step process. நிறைய நேரத்துல நான் வந்து எதுக்காக வாழ்ற ஆண்டவரே, என்ன கேவலமான வாழ்க்கை இது,
யாருமே இல்லை, கூட இருந்தவங்களாம் இத்தனை வருஷமெல்லாம் உயிரே அப்படின்னு பழகினவங்க, இத்தனை வருஷமாக கூட நின்னவங்க, மினிஸ்ட்ரியில் நமக்கு பிளஸ் பண்ணவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி கேர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை வராதவங்க, பார்த்துட்ருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கலாம். I was in a place where there was nobody else for me, and I was wondering why do I even exist, because all the people that I thought were my life were not with me anymore. Probably you are also sitting here in the same state. ஒருவேளை நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்குள்ள நம்ம கேரி பண்ணுறது எவ்வளோ ஒரு ட்ரூத்து, எவ்வளோ ஒரு சத்தியம் நமக்கு மட்டும்தான் புரியும். நம்ம என்ன கடந்து வந்துட்டுருக்கோம், நம்ம என்ன சுமக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுகிறாரு, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், மற்றவங்களுக்கு சொல்லி கூட இது புரிய முடியாத ஒரு நிலையில கூட இன்னைக்கு நம்ம இருக்கலாம். Sometimes only we understand what kind of truth we carry and how important it is and what kind of transformation it can bring into the world, and some people won't even be able to understand even if you try to explain to them. என்ன இங்கேயும் அதே ஏசப்பா அங்கேயும் ஏசப்பா தானே, அங்கே மட்டும் என்ன புதுசாக சொல்கிறாங்க, அதே வசனம் தானே, என்ன புதுசாக அப்படின்னு சொல்லும் போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி, நம்மளை சோர்வடைய ரொம்ப டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம கூட கேட்டுட்டு அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவெடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், நான் ஏதோ ஒரு ட்ரூத்தை நோக்கி அப்பா என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, அதோட முடிவு அதோட எண்டு சில நேரத்தில் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். Sometimes they will be really discouraging, saying things like it is the same Jesus, it is the same thing, what is the thing that is new there, and certain things that they are going to say is not even going to be able to it's going to make it really hard for you. Sometimes you might not even understand where you are heading. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அப்பா நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சு கொண்டு வந்திருக்காருன்னா, ஆண்டவர் வந்து நீங்க ஒவ்வொருத்தரையும் விசேஷம் உள்ளவர்களா பார்க்கிறார். But our Father, how much He has loved us and how much He has been faithful to us is that He sees us very special. Very special, unique. ரொம்ப யூனிக். என்னால் என்ன பண்ண முடியுங்க எனக்கு தெரியாது, நான் ஏதோ நொந்து நூலாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் கூட நினச்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எல்லாரும் அப்பாவை நம்புகிற பிள்ளைங்களாக இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே அப்பா தான் இருக்கிறாரு, அவர் நம்ம எல்லாருக்கும் டேடியாக இருக்கிறாரு. நல்ல இடத்துல, நிறைவான இடத்துல ஒரு நல்ல பங்கு நமக்கு இருக்குது. வி நோ, நம்புகிறோம்ல, நிச்சயமாக நம்புகிறோம்ல. வி நோ எதுக்காக நம்மளை அப்பா அழைச்சிருக்கிறாரு. இவ்வளோ தூரம் அந்த தாண்டி வந்திருக்கோன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களால் யாராலும் உங்கள் இடத்துல பண்ணியிருக்க மாட்டாங்க. So sometimes we might not even understand how we might come here in a very bad state, but we know we have an assurance of where we are headed, and we have one good Father that is sustaining us, and He is very faithful to us. Amen. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் வேற யாராக இருந்தாங்கன்னா மேபி அவங்க கூட இதை செஞ்சிருக்க மாட்டாங்களோ. Probably if someone else was in your place where you are at, they might have not made it this far. பட் ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண அனுப்பிச்சிருக்கிறார். And God has sent me to appreciate you really so much. You are appreciated in the kingdom. எல்லாரும் கை தட்டி எல்லாரும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. You are appreciated in the kingdom. ஆண்டவர் உங்களை ரொம்ப பாராட்டுறார். இன்னைக்கு இங்கேருந்து யாரும் சொன்னாங்கன்னு தெரியல, அந்த தோலை தடவி டேப் பண்ணி வெரி குட் அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுறதை நான் அப்பா சொல்லி அனுப்பிச்சார். போய் என் பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லு, நீங்கள் வேற லெவல். God told me to go and tell. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வேற லெவல். God said go and tell my children that they are of the next league. You are absolutely appreciated. உங்களை தேவன் ரொம்ப பாராட்டுறாரு. Absolutely appreciated. உங்களை ரொம்ப பாராட்டுறாரு. You are flawless. நீங்க எந்த You are flawless. Absolutely flawless. நீங்க பிழையற்றவர்களா இருக்கீங்க. பழுதொன்றும் உங்களில் இல்லை. There is no flaw in you. பழுதொன்றும் உங்களில் இல்லை. There is no flaw in you. பழுதொன்றும் உங்களில் இல்லை. என் பிரியமேன்னு கூப்பிடுறார். He is calling you my beloved. என் பிரியமே, my beloved. என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே, என் நேசகுமாரத்தியே, என் இடத்துல வா. அப்படி ஒரு இளைப்பாறுதல ஆண்டவர், அப்படி ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம இருக்கும்படி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். He is calling you as my beloved, my love, my dove. Come back to me, come into this rest. That is the kind of rest that God is calling you to. அந்த ரெஸ்ட்ல இருந்து நம்ம எது பண்ணாலும் சூப்பர் தான். Whatever you do from that rest, it's going to be amazing. வேற லெவல். ரெஸ்ட்ல இருந்து நீங்க எது பண்ணாலும் வேற லெவல் தான். If you can do anything from this rest, it's going to be of the next level. ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இதெல்லாமே நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. Putting a lot of effort, shedding your blood, shedding your sweat, you don't need to do all of that. நம்ம அங்க இருந்தா போதும். You just need to be there. நம்ம presence அங்க இருந்தா போதும். Your presence needs to be there. நான் இருக்கிறேன் டாடின்ட்டு வந்துட்டா போதும்.
If you say, Lord, I am here, and you come there. ஆனா எனக்கு தெரியலப்பான்னு சொல்லலாம். You can also say, Lord, I don't know. Father, I எனக்கு don't know. முடியலப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். I am unable to do it. It's hard for me. எனக்கு கொஞ்சம் ஷேமா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். I am feeling ashamed. I am struggling. You can say எனக்கு that. இந்த இடத்துல ஹெல்ப் வேணும்னு கேட்கலாம். Lord, I need help over here. You can say ஆக்சுவலி that. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு இருக்கிறோம். And that is why we are here as a community for each other. ஏன்னா நம்மளால தனியா நின்னு சுயமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. Because you cannot do things all by yourself standing நம்ம alone. அவரோட பிணைந்திருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். You are so integrated with him. You are so connected with him. We are his divine partakers. அவருடைய திவ்ய சுபாவத்துல நம்ம பங்குதாரிகளா இருக்கிறோம். We are partakers of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவம், அப்பாவுடைய திவ்ய சுபாவம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்பாவுடைய திவ்ய சுபாவம் எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும், கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். Think about how amazing the divine nature of God would be. Can you just imagine that for a minute? அந்த சுபாவத்துல நம்ம பங்குதாரியாய் வச்சிருக்கிறார். God has made you a partaker of that divine nature. டிவைன் நேச்சர்ல 100%. அது கூட கொஞ்சம் கம்மி, இவ்வளவுதான், இந்த இப்பவா இன்னும் நீ இதுக்காக இன்னும் இவ்வளோ வேலை செய்யணும், இதுக்காக நீ இன்னும் இவ்வளோ உபவாசம் இருக்கணும், இதுக்காக நீ இவ்வளோ லெட் கோ பண்ணணும், அப்படிலாம் இல்லை. முழுமையா இருதயத்தை திறந்து கொடுத்து டாடின்னு சொன்னா போதும். He is not giving you levels where you need to achieve certain things and do fasting or do this, do that and achieve certain thing and unlock new levels of divine nature. He has given the 100% of it to you right now. The full access he's given into your hands. அந்த full access நமக்கு இருக்கு. Hallelujah. We have எல்லாரும் யார் அதை நம்புறீங்க? எனக்கு முழு access இருக்குங்க. How many of you believe that we have full access? ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நம்பலனா கூட நம்பிக்கோங்க. முழு நிச்சயமா நம்புங்க. எனக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ள 100% ஆக்சஸ் இருக்கு. Probably you have not believed it till now, but believe it now that you have 100% access into God's divine nature. நம்ம டாடி ஜீசஸை எப்படி பார்க்கறாரோ, எப்படி நேசிக்கறாரோ, அதே மாதிரி தான் என்னையும் நம்மளையும் பார்க்கறாரு. எல்லாரையும் பார்க்கறாரு. How our Father sees Jesus, how he loves Jesus is the exact same way he loves you and me and every single person. ஆமென். அதே அன்பு, அதே உரிமை, அதே கிருபை, சொல்ல போனா மச் மோர். எப்படி சொல்லுங்க, அவரை சொந்த குமாரனும் பாராம அவரையே கொடுத்ததுனால மீதி இவைகள் எல்லாம் அருளாதிருப்பது எப்படின்னு கேட்டிருக்கிறார். The same love, the same rights, the same grace, to be even precise, he is given even further than that. அந்த லவ் நமக்கு இருக்கு, அந்த தைரியம் நமக்கு இருக்கு. We have that confidence. அந்த தைரியம் நமக்கு இருக்கு. We have that confidence. அந்த ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கு. We have that grace. அதனால தான் இதுக்கு இப்போ நம்மள சுத்தி இருக்கிற நம்மளுடைய இனஜனத்தார், நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், இதற்கு முன்னாடி நம்ம விட்டு வந்தவர்களை அவங்க கிட்ட அந்த அன்பை நம்மளால காண்பிக்க முடியுது. That is exactly why we are able அதே to அன்பை show காண்பிக்க முடியுது. This love that God is showering upon us to the people around us who don't even like us. ஏன்னா ஒரு நாள் நம்ம அந்த அன்பை நம்ம ருசி பார்த்திருக்கோம். Because we have experienced that love one day. இதுவரைக்கும் அப்போ அவங்களுக்கு சொல்லப்படலையா? அவங்க எப்ப பாரு என்கிட்டயே சொல்றீங்களே. நான் கேட்ட கேள்வி, இதெல்லாம் ஆண்டட்ட நான் கேட்ட கேள்வி, எப்ப பாரு சும்மா என்னையே கேட்டுட்டு இருக்கிறீங்க, என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறீங்க, கேட்குறவங்கலாம் அவங்களாம் இல்லை, அவங்களும் தான் எல்லாரும் தானே ஜெபம் பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க, எங்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டதுக்கு அப்பா சொன்னாரு, நீ தான் கேட்குற. So I ask, there are certain questions that I've asked God. I asked God, is it only I that you are always consistently telling me to love them? Are they not listening to your own word? Are they not worshiping you? Are they not listening to your words? Why don't you tell them to love us and love me? And God said, you are the one listening to me. So யார்ட்ட கேக்குறோமோ அவங்கள்ட்ட தான் சொல்வாரு. So whoever is listening to them, God speaks. யார்கிட்ட அப்பா நான் வரேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. Whoever comes saying, Father, I'm coming, to those he gives. சிலர் வேலைக்காரங்களா வரலாம். Some come as servants. சிலர் உக்ரானக்காரனா வரலாம். Some come as stewards. சிலர் ஊழியக்காரனா வரலாம். Some come as ministers. சிலர் வேற ஒரு அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு இருக்கோ அந்த வெளிப்பாடோட ஹையஸ்ட் லெவல்ல வச்சு கூட வரலாம். Whatever revelation they have to the best possible version, they will come with that understanding. ஆனா நம்ம ஒரு அப்பாவுடைய பொண்ணா பையனா அவருடைய சமூகத்துல ஓடி அவர் மடியில டடக்குன்னு ஏறி உட்கார்ந்து அப்படியே கழுத்துல ஒரு கையை போட்டு ஒரு முத்தம் வாங்கி அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் நமக்கு இருக்கும்போது நமக்கு அந்த ஃபுல் சுதந்திரம் நமக்கு இருக்கு.
But we as his children, his own sons and his own daughters, we have the access to run to him, to sit on his lap and put our arms around him where he kisses us and we kiss him back. Such kind of an access God has given us. சரி, இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்குன்னு தெரியும், இப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கூட சில விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்கலங்க. We know that we have that kind of an access, we have this kind of a process and progress that we have come through, but we always come to a point where we see certain things in my life are not happening. இப்போ என்னோட அடையாளம் கிறிஸ்துக்குள்ள நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்பாவுடைய பொண்ணா இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், உப்பா இருக்கிறேன், மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கிறேன். எதெல்லாம் என் அப்பாக்கு என்ன சொல்லி அழைச்சாரோ நான் அதெல்லாம் தான் இருக்கிறேன். So I have found my identity in Christ. I know who I am. I know what kind of a son or a daughter I am, and I am a city that is on the top of the hill. I am the salt to this earth and the light of this world. Everything that he has called me to be, I am. அந்த அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. And that is true to every single individual here. எல்லாருக்கும் இருக்கு. Every single person. ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது சில ஏரியாஸ்ல என்னால டாப் இன் பண்ண முடியல. But in certain circumstances, in some areas I'm not able to tap into that kind of a access. ஆண்டவர் என்ன சொல்லி இங்க அனுப்பிச்சிருக்கிறார்னா, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன நம்புறீங்களோ, என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை இன்டென்ஷனலா டாப் இன் பண்ணுங்க. But what God has told me and sent here is that whatever you have learned in your life, whatever you have been taught by God, intentionally tap into it and practice it. Keep tapping intentionally. இன்டென்ஷனலா ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். You need to keep intentionally tapping into it and doing it. ஒரு காலத்துல இன்டென்ஷனலா நம்ம என்ன பண்ணிருப்போம், உபவாசம் இருந்திருப்போம். இன்டென்ஷனலா என்ன பண்ணிருப்போம், நேர் முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்போம். So there were times that where we were intentionally into fasting, we were intentionally kneeling down and praying for a long time. அதுக்கப்புறம் கிருபையை கத்துக்கொண்டு நம்ம திருத்துவத்துக்குள்ள அப்பாவுடைய அந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ள ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற அந்த விசுவாசத்துக்குள்ள வளர்ந்துட்ட பிறகு இப்போ நம்ம பழைய மாதிரி என்ன பண்ண மாட்டோம்னா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண மாட்டோமோ, இல்லைனா ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்க மாட்டோமோ, இல்லைனா சில இன்டென்ஷனலா சில இதுக்கு முன்னாடி என்ன பயத்துல செஞ்சுருந்தோமோ அதை இன்னைக்கு ரிலேஷனலா பண்ண மாட்டோம். So there were things that now that we have come across and understood that we are a part of this triune family and we are much loved in this family, the things that we used to do intentionally we are not even doing right now. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you agree with this? இதுக்கு முன்னாடி இன்டென்ஷனலா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதான் ஐ வில் பி அக்செப்டட், எனக்கு அப்பாவுடைய இடத்து தேவனுடைய போய் சேர்க்கிற அந்த ஸ்லாக் எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு நல்லா தெரியும், நான் எப்போ வேணா போவேன், எப்போ வேணா வருவேன், நான் இருக்கிற இடத்துக்கே அப்பா வந்துட்டாரு, நான் எங்கே போனாலும் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, இந்த ஃபுல் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுக்கு முன்னாடி நான் என்ன பயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணனோ அதை நான் இப்போ பண்ண மாட்டேன். I used to believe that God does not give access unless we perform to that extent, and we need to do certain things. Out of fear we were doing certain things. I was intentionally practicing certain things which I am not practicing right now. Actually இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்தது. And I also got into this stage. இந்த சத்தியத்துக்குள்ள கிருபைக்குள்ள இந்த திருத்துவத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருந்தது இல்லையா, ஒரு மாற்றம். ஓகே, ஓ இப்படியா அப்படின்றப்போ அபாடா அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விட்டு அவ்வளோதானா சரி அப்படின்ட்டு ஒரு டைம் இருந்தப்போ என்னாச்சுன்னா சில விஷயங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுது என் வாழ்க்கையில். So there was this time where we transitioned from the older beliefs and older thoughts and transitioning into understanding God in a better way, where we understand that we are a part of God's family and we understand the truth better. There is the space of relaxation where you take your breath and you say, oh thank God that God has already accepted me and I don't need to perform, and now you're calming down. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை யார் அப்படி பண்ண சொன்னதுன்னு கேளுங்க. Who told you to do that? உங்களை யார் அப்படி பண்ண சொன்னது? ஆண்டவர் அப்படி பண்ண சொன்னாரா? Ask your neighbor, who told you to do that? Did God ask you to do that? அப்படி பண்ண சொன்னாரா? Did God ask you to do that? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அப்பா உங்களை அப்படி பண்ண சொன்னாரா? Wait for the response. Ask them, did your dad ask you to do this? இதுக்கு முன்னாடி செஞ்ச பயத்துல செஞ்ச பிராக்டிஸ இப்ப ரிலேஷனலா பண்ண வேண்டாம்னு சொன்னாரா? Did the father tell you to stop the practices that you were doing out of fear and do not do it relationally as well? Did he tell you that?
அப்ப எதனால அப்படி பண்ண மாட்றோம்? So why are we not doing it? எதனால இந்த சில விஷயங்களை நம்மளால டேப் இன் பண்ண முடியல? Why some of these things we are not able to tap into? அப்ப இருந்த கொஞ்சம் வெளிப்பாட்டுல கொஞ்சம் மங்கின இருட்டுல அப்படியே உத்து பார்த்து சில பார்க்கும்போதே நிறைய ட்ரை பண்ணிருக்கோம்ல. In that limited vision that we had, in the limited understanding and revelation that we had, we still tried certain things, right? அப்போ அதை விட இப்ப இருக்கிறத விட நிறைய கிராக் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க நிறைய பேர்ட்ட பேசியிருக்கிறீங்கல்ல. Now you have already spoken to much people saying, I have come to a better revelation. I'm seeing things better, right? அப்ப ஏன் இப்ப நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க உங்களையே எல்லாம் அப்பவே இப்படி நடந்து அப்ப எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்ப இப்படி வந்தா தெரியுமா? சோ அப்படி இருந்தோம்னா நம்ம ஹார்ட் மாறி இருக்க தவிர நம்மளுடைய இன்டென்சிட்டி ஆஃப் வர்ஷிப்பிங் காட் ஷுட் இன்க்ரீஸ் மோர். So when you were then, if you were doing a lot of things then, you were so devoted then, if your devotion has dropped down right now, only your heart has been transformed, it has not come into your actions yet. மேத்யூல ஒரு வசனம் இருக்கு 5:20. Matthew chapter 5 verse 20. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால், அப்போ வேதபாரகர் பரிசேயர் இவங்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். For I tell you that unless your righteousness surpasses that of the Pharisees and the teachers of the law, you will certainly not enter the kingdom of heaven. We know very well about the Pharisees and the teachers of the law. அவங்களுடைய நீதி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும். ஸோ 7 நாள் எப்படி பண்ணாங்க, அந்த 7 நாள்ல என்னென்னலாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்போ நான் என்னோட சுய இல்ல, அவருடைய நீதி எனக்கு இருக்கு, நான் அவருடைய நீதியா இருக்கிறேன். Now we know the righteousness of the Pharisees and the teachers of the law. They were trying to gain access by their performance, but right now we are not in that kind of a righteousness, because we have received God's righteousness and we have become the righteousness of God himself. We are the righteous of God. நான் அவருடைய நீதி, we are the அவருடைய நீதியா இருக்கிறப்போ இப்போ எப்படி இருக்குன்னா, அப்போவே நம்ம ரிலேஷனலா கனெக்ட் ஆகலனா கூட பயந்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டு எப்படின்னா ஒரு டிக்கெட் கிடச்சிடணுன்ட்டு ஓடி போய் உட்கார்ந்த நாட்களில் இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. நம்ம விடுதலை பெற்றவர்கள், நம் சுயாதீனம் உள்ளவர்கள், நம்ம யாருக்கும் அடிமைகள் கிடையாது. When we were then in that kind of a framework, we were still very, very ardent in our beliefs. We were trying to do things out of fear, but now we have gained a lot more access and a lot more freedom in Christ. ஸோ அப்படி ஒரு சுயாதீனம் எனக்கு இருக்கும்போது, விடுதலை எனக்கு இருக்கும்போது, நான் அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் நான் எப்படி இருக்கோம் என்பதை நம்ம கொஸ்டின் பண்ணணும். So when you have that kind of a freedom in God, now you need to question yourself how you have transformed, how you have become today, that you should be better. ஸோ இன்டென்ஷனலாக நம்ம எப்படி அதை டேப் இன் பண்ணணும், கீப் டேப்பிங் இன் இன்டென்ஷனலி. ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு குடும்பமாக ஒரு விஷயத்தை நம்ம கிராக் பண்ணுறோன்னா அது எப்படி நம்ம இன்டென்ஷனலாக திரும்ப 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 நம்ம ஒர்க் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னா உடனே செத்து ராஜ்யத்துக்கு போகிறது, அதை நம்ம இப்போ பேசலை. நம்ம சில விஷயத்த நம்ம குடும்பமாக கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலன்றதை நம்ம அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் அப்படின்றதுனால, சுயாதீனமாக இருக்குன்றதுனால நீங்களாம் இத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்காதீங்கன்னு சொல்லலை, வர்ஷிப் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஆண்டரோட இன்டென்ஷனலாக டைம் ஸ்பெண்ட் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இது நம்மளை சுயத்தில் நமக்கு தானாக நடக்க வேண்டிய விஷயங்கள். Now, when we have come into this better light and better understanding that we are seeking God, our seeking has to become better, our seeking has to become even deeper, because now we are relationally in connection with God. We are not doing things out of fear. Now, God has not told you to stop meditating the Bible or spend time with Him. He's not telling you to stop it. ஸோ நம்ம இந்த நேரத்தில் இவ்வளோ சீரியஸாக ஒர்க் இன் பண்ண வேண்டிய நேரத்தில் சில இடத்துல நம்ம லேக் ஆகிறதுனால, ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, ஸ்லோவாக இருக்கிறதுனால, இல்லைன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு வண்டி அப்படியே கொஞ்சம் பிரேக் அடித்து எங்கன்னா அப்படியே போய் வேறு இடத்துல ரவுண்ட் டர்ன் பண்ணி அப்படியே போனதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு இருக்கிற ஆக்சஸில் நம்மளால் டேப் இன் பண்ண முடியாமல் அப்படியே பராக் பார்த்து உட்காந்துட்ருக்கோம். At this juncture where we have been opened up and given access into greater depths of God's truths, now is the time we need to gear up and speed up, but rather we are slowing down and we are now into sightseeing instead of the focusing on the drive. So நம்மளோட அழைப்பு பெருசுன்னு தெரியும்.
We know our calling is bigger. நமக்கு வேற விசேஷமான காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். And God has placed amazing, special, unique things for us in front of us. அதுக்கு நம்ம தான் பயனீர்னு நல்லா தெரியும். And we know we are the pioneers for those things. நாமளும் அதுக்குள்ள டேப் இன் ஆகி மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம்னு ரொம்ப நல்லா தெரியும். And we know very very well that we have tapped into this place and we are in the place of helping the world, being a light to the world. ஆனா தெரிஞ்சும் But even after knowing that, இப்போ என்ன பண்றோம்னா what we are doing is அப்படியே ஸ்லோ ஆயிட்டு ஒரு லேசி தனத்துக்குள்ள மேபி ஐ எம் யூசிங் கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ் ஐ எம் வெரி சாரி வாட் ஐ ஃபெல்ட் ஐ எம் டெல்லிங் சரியா ஆஸ் மை ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஸ் மை ஓன் ஃபேமிலி ஐ எம் போரிங் மை ஹார்ட் சரியா strong words. அதனால சில நேரத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தவங்க நம்ம சோம்பேறித்தனத்துக்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஓட்டத்தில் ஓடினோமோ அந்த ஸ்பீடில் ஆனால் இன்டென்ஷன்லாம் மாறிடுச்சு அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது அது எதுவும் இல்லை ஆனால் கற்றுக்கிட்ட விஷயத்த ரெகுலராக டேப்பின் பண்ணுறோமா இன்டென்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா So this is an advice as a sister I'm giving you to each and every brothers and sisters here, which I felt in my heart that we have, our intentions have changed. The place that we have come to is way better and far better. But are we persistent and are we intentional about tapping it continuously, consistently, again and again? இப்போ ஊழியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைமில் இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது நான் உண்மையாக சுவிசேஷத்தை சொல்லிடணும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒரு காலத்தில் வந்து சிலர் முடிவு எடுத்துருப்போம் இன்னைக்கு ஒரு புது ஆத்மா கிட்ட இன்னைக்கு இந்த ஒரு வாரத்தில் என் ஆண்டரை பற்றி சொல்லணும் இன்னைக்கு ஒரு 4 பேரையாவது சர்ச்சுக்கு நான் கூட்டிகிட்டு வந்து நான் ஃபாஸ்டர் கிட்ட காமிச்சிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம் இன்டென்ஷனலாக அந்த காலத்தில் யோசிச்சிருப்போம் எதுக்குன்னா ஒரு பயம் நான் ராஜ்யத்தில் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னா கமிட்மெண்ட் இல்லை எப்படி வேணா வரலாம் எப்படி வேணா போகலாம் நல்லா இருக்குது ஆனால் அப்படின்ட்டு அங்கே யாருமே சொல்லலை இப்போ நம்மளோட இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி தான் ஆகணும். Now there was this time where we used to do out of fear that God is going to question us how many souls you brought to the kingdom. So we used to ardently work in saving people and taking the gospel to the ends, to the people that we don't even know, to show the past of some count that we added to the kingdom. But right now we are in a better place where we need to intensify even further and do things better, but we have slowed down. ஸோ நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ண போகிறோம் என்ன தெரியுமா இனிமே நான் இன்டென்ஷனலாக இந்த விஷயத்தில் டேப்பின் பண்ணுவேன். But today we are going to make a decision, we are going to make a deal that I'm going to intentionally tap into these areas of my life. எந்தெந்த இடத்துல நான் இன்னும் குறைவாக இருக்கேன் நமக்கே தெரியும் யாரும் நமக்கு பின் பாயிண்ட் பண்ணி காட்ட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள மம்மி ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியும் சொல்லாமலாம் இல்லை நமக்கு புரியாமலாம் இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சிலதை ஒத்தி வைக்கவோ போஸ்ட்போன் பண்ணுறவோ சூஸ் பண்ணுறோம். We know very very well what are the areas in our life that we need to work on and we need to develop and we need to get better. We have the Holy Spirit to guide us through this journey, but what we are doing is we are procrastinating it. So இன்னைக்கு நம்ம ஒரு இன்டென்ஷனலாக ஒரு முடிவு எடுக்கலாம் என்னன்னா நான் இனிமே இதை சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். Today we are going to take a decision intentionally that we are going to work on these things intentionally. Work on these things seriously. Taking things intentionally இதை எடுத்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். சூப்பர் நேச்சுரலாக சரி சூப்பர் நேச்சுரலாக இன்டென்ஷனலாக ஒர்க் ஒருத்தவங்க வராங்க ப்ராஃபிட்டிக் வேர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அது நமக்கு இல்லை அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா கைத்தட்டுவோம் நல்லா என்கரேஜ் பண்ணுவோம் அவங்களுக்காக வந்து என்ன சொல்கிறது we'll bring down heavens and rejoice for them. ஆனால் அத்தோட விட்டுருவோம் ஏன்னா இது அவங்களுக்கு இட்ஸ் குட் ஃபார் தெம் வெரி குட் ஃபார் தெம் அப்படின்ற ஒரு ரொம்ப நல்ல இது என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல அதை நம்ம அப்படியே நமக்குன்னு கிராப் பண்ணணும். So when someone comes with a prophetic word and they are particularly prophesying on someone, we are looking at them, we have good intentions for them, we are happy for them and we are able to clap for them, but the whole deal is not about that. We need to also receive the same prophecy to happen in our lives, those goodness to come in our lives as well. ஏன்னா வார்த்தை அப்படின்னு வருதுன்னா ஒரு குடும்பமா அப்பா ரிலீஸ் பண்றாருன்னா அது எல்லாரையும் என்ஜாய் பண்றதுக்கு தான் அதை செய்றார். அதை நம்ம அப்படியே ஸ்பான்டேனியஸா கிராப் பண்ண சொல்றார். So when the word comes from God, God is sending it to this family, for everyone in this family to take part of, for everyone in this family to enjoy, and he wants us to grab it just as it is. அப்படியே சொல்லலாம் I will grab it spontaneously. I will grab it spontaneously. சொல்லுங்க I will grab it spontaneously. அப்படியே பிடிச்சிக்குவேன் அந்த வார்த்தையை யாருக்கு சொன்னாலும் அது எனக்கு தான். லைனில் நின்று ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக ரூபா கொடுக்குறாங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் ஸ்பான்டேனியஸாக எவ்வளோ செய்கிறோம் அது யாருக்குன்னா சொல்கிறோமா
இல்லை இந்த இடத்துல போனால் இது கிடைக்குது, இந்த சலுகை கிடைக்குது, இந்த இடத்துல நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா என்ன செய்கிறோம்? தானாக ப்ரௌஸ் பண்ணுறோம், தானாக செய்கிறோம். ஒரு 10 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதில் சந்தோஷப்படுறோம். இது எனக்கு அப்படின்னு வந்தப்போ அதை நம்ம இன்ஸ்டன்டேனியஸாக அப்படியே இது எனக்கு நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு குழந்தை மாதிரி எனக்கும் வேணும் அந்த மாதிரி அதை நம்ம என்ன பண்ணோம்? ரிசீவ் பண்ணணும். We have to grab it. Just the same way you would receive a materialistic benefit, a physical benefit from out there in the world. When you understand someone is giving some good gift, you are taking steps to go get it, be a part of it, and tell your friends as well, right? So the same way you need to be able to receive the word that God gives to this anybody in the house as a family, that it will happen to us as well. சரி, இப்போ கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஆஸ் டேஸ் கோஸ் பை மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக என்ன ஆகிடும்? வண்டி மறுபடியும் ஸ்லோவாக சான்சஸ் இருக்குது. எதுக்கு? அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை கேட்டாங்க. இது என்ன, நம்ம ஐடென்டிட்டியில் எப்போவுமே ஒர்க் பண்ணுறவங்களாவே இருக்கணும், தெரியுமா? நம்ம ஐடென்டிட்டியில் நான் யாராக இருக்கேன், நான் அப்பா என்னவா வச்சுருக்கிறாரு, எனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒவ்வொரு நாளும் அதை நம்ம புதுப்பிச்சு அந்த புதுமையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்படி அந்த ஐடென்டிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எது நடந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. Sometimes after you get the word and you are all excited and your vehicle starts to slowly slow down and you start to come back to the same point again. So what you need to do is you need to intentionally start working on your identity every single day, on growing, on becoming better, on understanding what are the things that God has said about me and how real is it to me, and making it your life. Yes, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரா? Has God already done everything for us? சொல்லுங்களேன். Yes, it is finished on the cross. ஆமாம் தானே? முடிஞ்சிச்சு தானே? இனி நான் சுமக்க தேவையில்லை, நான் அதை பாரமெல்லாம் எடுக்க தேவையில்லை, எனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அப்படின்றதுனால இந்த இடத்துல கோட்டை விடுறோம். Christ has already done everything for us. Now I don't need to carry all of these things. We think that and we fail at this point. ஸோ நம்ம கிராப் பண்ணிட்ட பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, அதில் டிலிஜென்ட்டாக வேகமாக சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். டூ இட் டிலிஜென்ட்லி. And once you grab the word, once you take it, you need to work diligently to make it yours and make it your life. எஸ், அது அந்த டிலிஜென்ட்டாக ஒவ்வொரு பார்ட்லேயும். இப்போது நமக்கு சிக்னஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இல்லை இது எனக்கு சம்மந்தமே கிடையாது, என்னோட சரீரத்தில் இது இருக்கவே முடியாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இதை அனுமதிக்க மாட்டேன், அதை நல்லா எதிர்த்து நிற்போம். ஆனால் ஆஸ் டேஸ் கோஸ் பை, கொஞ்ச நாள் போக போக இன்னும் அதோடைய அந்த சிம்டம்ஸ் மாறலை, அந்த பிளட் ரிப்போர்ட்டில் இன்னும் பழைய சேஞ்சஸ் வரல அப்படின்றப்ப என்ன பண்ண ஆரம்பிப்போம்? நம்மளுடைய யோசனை எல்லாம் மாத்திரை மேலே போயிடும். மாத்திரை போடுறதுலாம் கரெக்டு தான், தப்பு இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஞானம் தான். ஆனால் நம்மளோட விசுவாசம் எதில் இருக்கணும்னா, எப்போவுமே அப்பாவுடைய வார்த்தையில் இருக்கணும். அப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்னுடைய டயபெட்டிஸ் எப்போ சடனாக எதுக்கோ பார்க்குறப்போ 300 என்னமோ இருந்தது. நான் இதெல்லாம் சிரிச்சுட்டு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெல்த்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணி டயட்டில் இருந்து. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட பாடி டெம்பிள் ஆஃப் காட், தெரியும்ல, நல்லா தெரியும்ல. So when a sickness comes in, we know very well how to deal with it. We know how to view it. It has no part in my body. It has no part in my life. It cannot stay in my body. But when the symptom consistently stays for a while, we start to lose hope and we start to lose faith on what we believe in, and we rather start to put our trust in the medicines, right? And that's not where we need to be. There was this time when my blood sugar level increased to 300, and I decided to stand on the word of God, and I also took steps physically to do physical working out and other healthy measures to cut it down. சரி, நம்ம பாடி டெம்பிள் ஆஃப் காட், நமக்குள்ள இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் he is dwelling inside of us. This body is the temple of God, and the Holy Spirit, the Spirit of God, is dwelling inside us. ஆமா, நமக்குள்ள வாசம் பண்ற ஆவியானவர் இருக்கிறார். சோ இந்த பாடியில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அழிவுக்குரியது அழியாமைய தரித்துக்கொள்ள போகுது. And Holy Spirit dwells in this body, and this body is what is going to the one that perishes is going to put on the imperishable. இந்த சாவுக்குரியது தான் சாவாமைய தரித்துக்கொள்ள போகுது. This that dies, that is mortal, is what is going to put on immortality. மரணம் ஜெயமா விழுங்கப்பட போகுது. And death shall be swallowed up by life.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். And the last enemy to be defeated is death. அவனை வந்து நம்ம பாதபடியாக்கி போன வரைக்கும் ஜீசஸ் வந்து டாடி பக்கத்துல வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். And Jesus is waiting next to the Father, waiting for us to defeat the death. நம்மலாம் ஆண்டவருடைய குமாரரா குமாரத்தியா இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம டேப் இன் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். சிருஷ்டிப்பானதும் பிரசவ வேதனைப்பட்டு காத்துட்டு இருக்கு. As sons and daughters, we are waiting to step into it, tap into this kind of realm where the entire creation is also waiting and it's cheering for us. ஸோ இந்த பாடி டெம்பிள் ஆஃப் காடை இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பத்திரமா அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இட்டர்னிட்டிக்கும் நித்திய காலத்துக்கும் இந்த சரீரத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறோன்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்டென்ஷனலா இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் யோசிச்சு பாருங்களேன். So how intentional we should be about working in our bodies, since this is the temple of the Holy Spirit which we are going to live eternally and dwell eternally in. சரி, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். Hebrews chapter 5 verse 14. Let's read Hebrews chapter 5 verse 14. ஏன்னா இதை வந்து ஓகே, இதெல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் ரொம்ப பெருசு. அது எதுவுமே கண்டெய்னே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நம்மளை நேசிச்சு நம்மளை நம்பி he has trusted us, he has entrusted us, நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். The gospel that God has given us is really big, it's really important, it's very significant, and such a gospel that God has trusted us and entrusted into our hands. எந்த மாதிரி சத்தியம்னா பலமான ஆகாரம், சரிங்களா? இது என்ன மாதிரி ஃபுட்டு? நல்ல கொழுத்த அழகா சூப்பரா டேஸ்டியா இருக்கிற மட்டன் பிரியாணி. அது அவ்வளோ ஒரு பலமான ஆகாரம். And this is such a fat meal that God has given us. சரியா? இந்த பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். But solid food is for the mature, who by constant use have trained themselves to distinguish good from evil. So எப்படியா அது கான்ஸ்டன்ட்? இந்த சென்சஸ் என்ன பண்ணணுமா? எக்ஸசைஸ் பண்ணுமா? என்ன சென்சஸ்? இப்போ பயிற்சியினால் முயற்சி செய்து அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றோம்? நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் எப்படி பண்றோம்? How do we do this spiritual exercise? ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். We learn something. ஸ்கூல்ல வந்து ஹோம்வொர்க்ல எக்ஸசைஸ் எழுதி கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதின்னு இருப்பாங்க எக்ஸசைஸ். நான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம் இங்க பாருங்களேன். பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யணும். முதல்ல என்ன பண்ணணுமா? நம்ம முதல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? அதை முயற்சி செய்யணும். பயிற்சியே பண்றதில்ல. சாப்பிட்டு அங்கங்க ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு அங்கங்க வீங்கி கிடக்குது. எங்க போய் சேர்க்கணுமோ அங்கெல்லாம் சேராம எல்லாமே ஃபுல்லா கொழுத்து இருக்குது. அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கெல்லாம் வெளியிருந்து வந்தப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறப்போ எப்படி இருக்கும்னு தெரியுமா? வீட்டுக்கு போயிட்டு அந்த 2-3 நாளுக்கு தூக்கமே வராது. The solid food that God has given to us has to be exercised. Today, it has to be exercised by intentional reasoning and by senses to discern both good and evil. Today, this food is not being exercised; it's become just belly fat. இப்போ டெய்லி பிரியாணி சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? டெய்லி மட்டன் பிரியாணி, டெய்லி அந்த நல்ல ஃபுட்டு, டெய்லி பஃபே, டெய்லி எல்லாருக்கும் சூப்பரா. அப்போ அது நம்ம ரொம்ப என்ன ஆயிடுச்சுக்கிறோம்? இந்த வாரம் என்ன சொல்ல போறாரோ ஜெசு, இல்லை செம்மையா இருக்கும்பா, வேற லெவல் தெரியுமா, சான்ஸே இல்லை, கேட்டதே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டுரும். ஸோ அது எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்? இதை எனக்கு ஆண்டு என்னை நம்பி கொடுத்துருக்குற இந்த சத்தியத்தை என்னை நம்பி நம்மளை நம்பி கொடுத்துருக்குறாருங்க. நம்மளை நம்பி கொடுத்துருக்குற இந்த ஒரு சத்தியத்தை, இந்த வெளிப்பாட்டை நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன்? So when if we are having great food every single day, having buffets every single day, what it has come down to is that you are just excited about the food and not even exercising it, how to make it use in your life, how to put it into practice into your life. So take the solid food that God has given you and you need to exercise it intentionally and practice it. Exercise and practice. Exercise and practice. திரும்ப எக்ஸசைஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும் சொல்லுங்க. அது கூட சொல்ல மாட்டோம். சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
எக்ஸசைஸ் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இன்டென்ஷனலாக சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணுவேன், அங்கே கிடச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை அப்படியே கிராப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? சும்மா வைக்காம டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். I'll take it intentionally, I'll take it seriously, and I'll start working on it. I'll grab the promise, I'll grab the prophecies that God has given me immediately, spontaneously, and I'll not keep it aside, but I'll diligently work on it to make it my life. நமக்கு நல்லா தெரியும், ஆவியானவர் நமக்கு சூப்பர் நேச்சுரல் அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்கார். We know very, very well that Holy Spirit has opened a portal called supernatural for us. ஸோ இதே 24/7 இதில் இன்டென்ஷனலாக ஒர்க் பண்ண முடியுமா, முடியாதா? And is it possible or not to 24/7 work on it intentionally? பண்றோமா, பண்ணலையா? Do we do that or not? சரி, அப்படியே பண்ணாலும் எந்த இன்டென்சிட்டிக்கு பண்றோம், எந்த அளவுக்கு பண்றோம்? Even if we do that, to what intensity do we do that? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ணிடுவோம், நம்ம சொந்த வாழ்க்கையில கோட்டை விட்டுறோமா? We do it for everyone else and leave it for our lives. மற்றவங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலா எதிர்பார்க்கறது, பேசுறது ரொம்ப சந்தோஷமா செய்வோம். ஆனா நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில, நம்ம உறவுல, நம்ம எந்த விஷயத்த நம்ம ஆண்டவரே, ராஜ்யமே, திருத்துவமே, இந்த இடத்த இவங்க கிராக் பண்றாங்களா நான் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒளிச்சு வச்சிடறோம். And working for other people's lives, praying into their lives and getting the supernatural working in their life is something that we are doing very, very excited. But when it comes to our life, even the Trinity and the entire heavens is looking into our life saying, are they going to crack this? When will they crack this? They are eagerly waiting for you, and we miss out on it. ஊர்ல அவன் மாறினாலும் மாறுவான், இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சில முத்திரை போட்டு வச்சிருப்போம். Some we have put on the mark saying anybody can change the world, but this person is never going to change. இவங்க இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஃப்ரீ வில் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களா சூஸ் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவோம். We say those people are having free will and they are choosing bad things for themselves. ஃப்ரீ வில் இருக்குதான், ஃப்ரீ வில் இருந்ததுதான். ஆனா ஃப்ரீ வில் பர்பஸ் ஆஃப் காட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. There are two differences between the free will that God has given us and the purposes that God has planned. என்னுடைய சுயசித்தம்னு ஒன்னு இருக்கு, தேவ தீர்மானம்னு ஒன்னு இருக்கு. நம்புறீங்களா? Of course there is free will of my own, and then there is God's purposes and decisions. என்னோட சுயசித்தத்தை ஆண்டவர் கௌரவிக்கிறாரா? Does God respect my free will? ஆமென். எஸ். Yes, ரொம்ப சந்தோஷப்படுறார், கௌரவிக்கிறார். Very இப்போ much. அதுக்குள்ள நம்ம ஆண்டவரே எனக்கு இது ஆசையா இருக்கு, எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ அங்கத்திற்காக அவர் ஒர்க் பண்றதுக்கும் அவர் தயாரா இருக்கிறாரு. இல்லைனா ஆண்டவரோட பர்பஸ்க்கு நம்மளை முழுசா ஒப்பு கொடுக்கும் போது நம்பி, டோட்டலா நம்பி, குதி எங்க இருந்து அப்படின்னு சொல்ல டமக்குன்னு குதிச்சிருது. முன்னாடி பார்த்து குதிக்காது, அப்படியே பின்னாடி குதி அப்படின்னாலும் கண்ணை மூடி குதிச்சிருது. முன்னாடி ஆழம் பார்த்து குதிக்கிறது ஈஸி, பின்னாடி அப்படியே பின்னாக்கா குதிக்கிறது. அப்படி சொன்னாலும் எனக்கு குதிக்கிற அளவுக்கு என் டேடி என்னை ரொம்ப நேசிக்கிறார், எனக்கு எதுலையுமே கெடுதலே நினைக்காத நல்ல தகப்பன் எனக்கு உண்டு அப்படின்னு முழுசா நம்புற அந்த ஒரு பிளேஸ். When we are into this, when we are want something for our lives and we say this is what I want, and we are able to exercise our faith and get things done from God. But when it comes to God's purposes, now God wants us to be even better in this area where we are intentionally willing to step into anything that He says. We are fully trusting Him that when He says jump forward, we are able to jump forward, and He says do not even look behind but do a trust fall, and you are able to fall back without Him saying another word because you fully trust Him. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமானவருடைய மறைவுன்னு ஒரு இடம். இன்டென்ஷனலா நான் இந்த இடத்துக்கு வர ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். Because that is the place, such a glorious place of the shadow of the Almighty. You can intentionally ask to say, God, I want to be in this place. ஒருத்தரா ஓடணும்னா இந்நேரம் நம்மளுடைய ஜெசு பாஸ்டர் எத்தனை உலகங்களை எத்தனை தடவை சர்க்கம் நேவிகேட் பண்ணி வந்திருப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா மொத்தமாக போகணுன்றதுக்காக he has taken such a big stand. எவ்வளோ பெரிய விஷயம் அது. If it was just about his life and his growth and he had to run, he could have run all around the world and come back by now. But because he has taken a stand to work with us and as a family to grow into the purposes of the kingdom, He's working with us. சில நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் நடக்காதனால என்னோட ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு சரியான மேட்ச் கிடைக்கல, எனக்கு இந்த இடத்துல நான் நடக்க வேண்டிய இடத்துல எனக்கு கிடைக்கல, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த ஐடென்டிட்டியை சொல்ல 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 நம்ம என்ன ஆகிறோம்னா அந்த இடத்துல நம்ம அழ ஆரம்பிக்கிறோம். இல்லையா அம்மாவா? வேதனைப்படுறோமா இல்லையா? Certain places where we needed a promotion to come in, certain good things to happen to us, and we didn't get those things. Some people are speaking ill of us and negative experiences that we are having, and
we end up even crying there. ஏன் அழுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடையாளம் அப்பா கிட்ட ஸ்ட்ராங்காக ரூட்டடாக இல்லாததுனால, நம்மளோட அடையாளம் அவங்க பேசப்பட்ட வார்த்தையோட இன்டென்சிட்டியில் இருந்ததுனால, அந்த வார்த்தைக்கோ அந்த சூழ்நிலைக்கோ வெயிட்டேஜ் கொடுத்ததுனால, நம்ம தான் கொடுத்தோம், நம்ம தான் பின்கதவை திறந்து விட்டோம், சரியா? அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அடையாளத்தை அதன் மேலே ஃபிக்ஸ் பண்ணதுனால இதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளை அழுது நம்மளுடைய ஸ்பீடை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். We are ending up crying only because the intensity of value that we have placed upon the people's words have become bigger than what God calls us to be and what God sees us to be, and that value we have given to it. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் நம்மளை பிளெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன ஆகுது, நிறைய விசி ஸோ மச் ஆஃப் ஃபைனான்சஸ் ஃப்ளோயிங் இன், நம்மளுடைய மேரேஜஸ் ரெஸ்டோர் ஆகிறத பார்க்குறோம், நம்மளுடைய ஹெல்த் எல்லாம் நல்லா ஹீலிங்கில் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரொம்ப சந்தோஷமாயிட்டு கர்த்தர் எனக்கு கிருபையாக இறங்கினார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரன்ட்டு ரொம்ப நம்மளோட ஜாய் லெவலை நடந்த நல்ல காரியங்கள் மேலேயும் வச்சுட்டு சந்தோஷமாயிடுறோம். Sometimes we also end up doing this when we are seeing such a blessed life where every aspect of your life is thriving and you are doing really, really good in every area of your life and things are working out on your favor. We depend on the happenings that happened and place our happiness on that, and we end up feeling happy for those things that happen only. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துலையும் இல்லை, இந்த மாதிரி பிளெஸ்ஸிங் இதுலேயும் இல்லை. எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே ஜாய்ஃபுல்லாக இருக்கிறேன்ப்பா. Our identity is not placed on the negative things that are happening in my life or the positive things and the good things that are coming my way, but whatever happens or not, I am going to be joyful. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப வேற லெவலில் என்னுடைய ஆண்டவரோட வச்சிருக்கிற அந்த உறவில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்ன இருக்கேன், ஐ எம் கெட்டிங் பெட்டர் டே பை டே. எனக்கே தெரியுதுப்பா. I am joyful, I am thriving, I am successful, and I am enjoying my life every single day. In the relationship with God, I am growing. அந்த மாதிரியான ஒரு உறவில் தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். அப்போ எவ்வளோ இன்னும் வேகமாக ஓடுவோம், இன்னும் எவ்வளோ வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட தெரியும், நம்ம சந்தோஷத்தை நம்ம ருசி பார்த்துட்டோம், அவரோட அன்பை நம்ம ருசி பார்த்துட்டோம். ஸோ அந்த லெவலுக்கு மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணி இன்னொரு, அதாவது நம்ம என்ன நினச்சிருப்போனா, இதெல்லாம் நடந்து முடிட்டோங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் முடிட்டோம், அப்புறம் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பேன். When we are in such a good place, in such a good position that God has brought us to, we will be even more intentional about bringing the good news to others, bringing the great things that we wanted to share with others. Most times what happens is that we keep certain milestones saying, if these things happen, then I'll do things for God. ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் நிறைய செடி வளர்க்குறேன். ஸோ என்ன பண்ணுவேன், அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு விதத்தில் பேசிகிட்டே இருப்பார். என்ன God speaks to me in different ways, in every single time, different versions of it. And I grow a lot of plants in my house. அந்த இடத்துல வந்து ஒரு நாள் அந்த செடியில் இருக்கிற அந்த களையெல்லாம் எடுத்துட்டு, அந்த பழுத்து போன அந்த இலை, அந்த தேவையில்லாத அந்த சத்தை எல்லாத்தையும் எடுத்து, குப்பையெல்லாம் எடுத்து வாரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours ஆயிடுச்சு. வாரத்தில் அப்படி ஆகும்னு வச்சுக்கோங்க. One day I was cleaning all of these plants and I was pruning these plants, removing all the bad leaves and everything and get them cleaned once a week. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு நாள் வந்து அந்த மணி பிளான்ட்டோட இலை வந்து ரொம்ப பழுத்து போயிருந்தேன். அந்த இலையை மட்டும் பிச்சுட்டு போட்ட போது நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய தோட்டம், ஏதேன் தோட்டம் என்ன இவ்வளோ பெருசு, 4 நதி ஓடுது 2 பேருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெருசு. அந்த தோட்டத்தில் நீங்கள் அவங்கள வந்து யூ ஹாவ் டு கீப் த கார்டன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எவ்வளோ குப்பை, எவ்வளோ சத்தை, எவ்வளோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துருப்பாங்கல்ல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். So I was asking God, you had made such a big garden of Eden for 2 people. It had 4 rivers flowing inside it, so many plants and several things happening in there. How would they have managed to clean the entire place, and how do they have to maintain the entire place, removing all the dead leaves and everything that was happening on there? பாருங்களேன், வீட்டில் ஒரு தோட்டம் இருந்தாலே அதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அதை எரிச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் இல்லையா? ஸோ நாள் பூரா இவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலை கொடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். So I was asking God, even if think about it, if you have a small garden in your house, cleaning that and getting it sorted itself it's a big deal. What if God had given such a big garden into the hands of these 2 people and told them to take care of it entirely? What kind of job did you give them, God? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ கிறிஸ்டல், அங்க மரணமே இல்லம்மா. என்ன, அங்க மரணமே இல்லை, அங்க இலையே உதிராது, அவங்களுக்கு அள்ளி போடுற வேலையே இருந்திருக்காது.
So God told me, எவ்வளவு நல்லா இருக்கும். oh Crystal, the place over where the Garden of Eden was, there was no death. So there was no dry leaves falling off into the ground as a waste that they needed to be cleaning, because there was only life in that place. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். எங்கேயுமே அழுக்கு படியில, எங்கேயுமே இலை உதிரல, எங்கேயுமே வீட்டிலலாம் க்ளீன் பண்ண வேணாம், சும்மா துணியெல்லாம் துவச்சின்னு இருக்க வேணாம். அப்போ அது நினைச்சியே பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்குதுல்ல. Think about such a place where you need not be cleaning and you need not be working on removing the dead things from your house, because death has no part in you, because such a good place that God has given us. சரி, அப்போ அவங்களுக்கு அந்த குப்பள்ளி போடுற வேலை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருந்தது அப்படின்னு கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், தே ஹாவ் டு கீப் த கார்டன்னா, உள்ளே யார் வரான், எந்த சத்ரு வரான், எந்த சத்ரு வெளியே போகிறான், என்ன நடக்குது, தான் மனைவியோட யார் பேசுகிறான், யார் பேசாமல் இருக்கிறான்னு ஒழுங்காக அவன் பார்த்து நின்றுருக்கணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. So when it is said keep the garden, it is not talking about cleaning the garden and doing gardening over there. It is talking about keeping a watch on what is happening and who is coming in, who is going on, who is talking to his wife. All of these are the things that he needs to keep his tabs open on. So அப்போ அப்படி மரணமே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். We are creating such a world without death. மரணமே இல்லை. நம்ம யூஸ்வலாக மரணம்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த இலையை பற்றி, அந்த இலையை பிச்சுட்டு குப்பையில் போடும் போது ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் ஒரு நல்ல ஃபார்மில் திரும்பி வருவ அப்படின்ட்டு. And when I plucked that leaf and I put it away, God told me to tell the leaf that you will come back in a good form again. Yes, அதனால தான் அந்த தீமையை நம்ம விட்டு அகற்றி போடுறாருல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பசையில் இருக்கிற அந்த மீதி இருக்கிற செடியை பார்த்து என்ன சொல்லலாம்னா, இது உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். இது உனக்கு, அதனால தான் அதை நம்ம போத் சைட்ஸ், இதுவும் சீக்கிரமாக வரும் வேற ஃபார்மில், இந்த மணி பிளான்ட்டுக்கும் அது நல்லது, அப்படி தேவையில்லாத சத்த குப்பெல்லாம் இருக்கிறது. And he told me to tell to the plant that was alive, from which I removed the dead leaf, he said this is good for you, and to the leaf that died he told to say that you will come back in a better form. ஏன்னா அவர் ஒரு நல்ல தோட்டக்காரர் இல்லையா, நம்மளையும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஸோ இதுல ஒரு நல்ல ஒரு ஜீவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கத்துட்டு இருக்கிறார். எப்படி நம்ம மரணமே இல்லாத ஒரு சூழலை, ஒரு அட்மாஸ்பியரை நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நம்ம சிந்தையில இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். And this is such an amazing place where God taught me, because where we are going to learn on handling life in our hands, accessing life in our hands, is from this place. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்ல டெத் அப்படின்ட்டு ஃபோன் பண்றாங்க, ரொம்ப கடுப்பா வரும். Think about this, someone calls saying there is a death in some family and you feel very very annoyed, you feel frustrated, you feel sad. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்மளால என்ன செய்ய முடியலையோ அது அடுத்த லெவல் வேதனை. And what we are not able to do in that place, in that house, in that place where death has occurred, that is the next level pain that we have. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன நடக்குதுங்க, எல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்படிலாம் இருக்குது, எனக்கு இன்னும் இப்படின்னா இந்த இடத்துல நான் இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நான் இதே மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எந்தெந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பேக் டோர் நீ ஓப்பன் பண்ணி விட்டுறியோ முதல்ல அதை மூடுன்னு சொன்னார். And when I was asking God, what is happening here? You gave all of these promises, these things have happened, and things are going on the other direction. When I was asking these things, God said, whichever areas in your life that you are opening back doors, shut it first. நம்ம தான் மூடணும். We need to shut it. நம்ம தான் மூடணும். அது நம்ம மைண்டை, நம்ம சிந்தையை நம்ம தான் காத்துக்கொள்ளணும். Our mind, guarding our minds is our job. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Because though we are in this world, we are not of this world. இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். We have been separated and chosen by God. இந்த உலகம் நமக்கு சிலுவையில அறையுண்டதா இருக்கு. And this world is crucified on the cross. நாம் இந்த உலகத்துக்கு சிலுவையில அறையுண்டவர்களா இருக்கிறோம். So both sides. So நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். Set apart. We are set apart by God. நம்ம இந்த இருந்தாலும் இல்ல அப்படின்ற இடத்துல இந்த மைண்ட்ல இருந்து முதல்ல இந்த மரணம் என்ற மேட்டரை நம்ம அப்படியே delete பண்ணிரணும். So first of all we need to delete the thought or the idea or even the ideology of death. எது டெத்தோட சிம்டம்ஸ் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? Can you tell me the symptoms of death, whatever it is? Aging is from is a kind of death தானே. வயசாவது வந்து மரணத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன் எப்படின்னா எப்படிப்பா செத்துட்டாங்க, எப்படி போயிட்டாங்க, வயசாயிச்சு செத்துட்டாங்க, அப்படியே this person die or they got old and they died. அப்படின்லாம் கிடையாது. சோ அது ஒரு விதமான பேக் டோர்.
that is a kind of a அத back மைண்ட்ல door. இருந்து அதை எடுத்து போட்டுறணும். You need to remove it out of your mind and take it away. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழிமும் பசுமையா இருப்பேன். Even in my old age, I will be fruitful, I will multiply, I will be healthy. ஆமா, அதுதான் என்னோட ஜீன். That is my DNA, that is my ஏன்னா gene. அப்பாவுடைய ஜீன் தான் எனக்குள்ள இருக்குது. Because it is my அந்த father's DNA that is in seed me. of God தான் எனக்குள்ள நான் வந்து ரீவயர் பண்ணி வச்சிட்டார். And he has rewired me with that incorruptible seed of அந்த word. ஜீன்ல இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் எப்ப சொல்றேன்னா அப்படியே பின்னாடி கூட்டி போயிட்டு ஒரு பாஸ் பட்டன் போட்டு அப்படியே நிக்க வச்சிருவார். ஏஜ் ஆவாது. And when I tell him, he will put a pause button for my aging and say no more you'll age. அது நம்ம தான் சொல்லணும். ஏன் அப்பாக்கு தெரியாதா? இப்படிலாம் கேட்க கூடாது. And we need to take that decision. You should not be asking why God You does have God to know take this. the authority. நீங்க அத்தாரிட்டி எடுக்காத எந்த பகுதியிலும் உங்களால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. You will not be able to see the blessings in the areas where you have not taken your ஒரு விஷயம் authority. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது வெறும் மண்ட அளவுல வச்சிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு யார் வேணா என்ன வேணா போயம் எழுதலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா மனப்பாடம் பண்ணலாம், எல்லாம் ஓகே. அது உள்ள போய் அதுக்குள்ள இருந்து வெளியே வரோம் பாருங்க, அதுக்குள்ள இருந்து இல்ல இது எந்த கிடையாது. If you know something and if you keep it as a head knowledge and if you're only writing songs or poems about it, but if you're not making it yours, it's not அது useless. எனக்கு சொந்தம்னா அது நான் உரிமை கொண்டாடுவேன். அது என்னோட பாத்திரத்தின் பங்கு. If it is mine, I will take part of it. It is my birthright. என்னுடைய சுகம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் எந்து. It is my inheritance. It is my wealth that God has given for me. It is my own. இலைகள் உதிர்வதில்லைனா உதிர்வதில்லை தான். The leaves shall not wither. When I say it shall not wither. கனி கெடுவதில்லைனா கெடுவதில்லை தான். The fruit shall not deteriorate. It shall not do that. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அவயமும் எப்படி இருக்குன்னா தேவனுடைய குரலை கேட்கிறதுக்கு அப்படியே ஜாலியா ஆசையா காத்துட்டு இருக்கு. And every organ in your body is overwhelmed. Is excited to listen to the word of God. அந்த ஜாய்க்குள்ள அந்த எக்ஸைட்மென்ட்க்குள்ள நான் அப்படியே வாழும்போது இது இன்டென்ஷனலா பண்ணுங்க. இன்டென்ஷனலா இப்போ இன்டென்ஷனலா வர்க் பண்ணுங்க. And when I live in that joy, when I live in that excitement, that is something that we need to do intentionally. Right now as we are sitting here, even we need to choose intentionally. So intentional அப்படியே வர்க் பண்ணுங்க. இந்த ஏஜிங் எனக்கு இனிமே வராது. Aging is not mine. இந்த ஏஜிங் எனக்கு வராது. Aging is not mine. என்னுடைய ஹேர் கூட நான் இனிமே டைலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இருக்காது, அப்படியே ரிவர்ஸ் ஆகும். I don't need to use hair dyes anymore. It will reverse for me. என்னுடைய கண் பார்வை பலன் அடையும். My eyesight will be better every single day. என் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் இருக்கும். My days shall be my strength shall be as my number of days. நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். I will not grow weary. If I run, I will not grow tired when I walk. நான் கொஞ்ச நேரத்துல நிறைய வேலை செய்கிற பலனுடையவள். I am very very strong and I can do a lot of things while I walk. நான் எபிரேய ஸ்திரீயா இருக்கிறேன். I am a Hebrew woman. எனக்கு மருத்துவச்சிகள் தேவை கிடையாது. I don't need doctors. சொல்லுங்க, எனக்கு மருத்துவச்சிகள் தேவை கிடையாது. I don't need doctors. நான் எபிரேய ஸ்திரீயா இருக்கிறேன். I'm a Hebrew. அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த ஒரு வியாக்கியானத்திலே அந்த ஒரு வெளிப்பாட்டிலே இப்படி ஒரு காரியம் எல்லாம் எழுதி இருந்தாங்கன்னா how much more இன்னும் எவ்வளவுப்பா? If in the Old Testament they had written such things about health, divine health, how much more we should be experiencing it இன்னும் today. அதிகமா நம்ம எதிர்பார்க்கணும், இன்னும் அதிகமா டேப் இன் பண்ணணும், இன்னும் அதையே பேசணும். We need to expect more, we need to tap into more, we need to speak about it more. அதையே நம்பணுங்க, அதையே யோசிக்கிறேன், அதையே எதிர்பார்க்கிறேன், அதையே நான் வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு லெவல்ல தான் ஆண்டவர் நம்மள கூப்பிட்டு இருக்காரு, இன்வைட் பண்றாரு. I think of it, I dream of it, I desire of it, I speak of it, and that is the kind of place that God has invited you to come into. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா சோர்ந்து போகிறதுனால அப்பா வயசாச்சா அதான் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம சில ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோமா, அவங்களுக்கு ஒரு ஆமாம் போடுறோமா, அந்த ஆமாம் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அது அப்படியே நம்மள அறியாமையே நம்ம மைண்டில் தூசி படிது. And because we are tired and we are also starting to reason now with your friends saying, oh yeah, I've gotten old, so that is why you're getting tired. When they say this, you also start agreeing with them, and that is dust falling upon you. யார் சொன்னா மழை பெஞ்சா நான் சளி பிடிக்கும்ட்டு? Who told you when it rains you need to have எங்க ஃபுட் பாய்சன் போட்டுருக்கு ஜீசஸ்க்கு? Where does it say that Jesus had food அவருக்கு poison? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. It doesn't talk anything about அப்போ அவர் சரீரத்துல என்ன இருக்கோ அதை காட்டிலும் அதையே நான் எதிர்பார்க்கணும் தானே. So whatever is in his body, I need to expect the same in my body, right? நம்ம சின்ன விஷயத்துக்கு நம்ம ஏன் நிறுத்திடுறோம்? Why do we stop for small things? என் மைண்ட்ல தலைவலியை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். I don't accept even headaches in my head.
நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். I do நான் அதை not- எதிர்த்து நிக்கிறேன். I do not accept it. I do not receive it. I stand against it. எது தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து என் சரீரத்துல இருக்க கூடாதோ அதெல்லாம் புடுங்கி எரியப்படணும். In the அவ்வளவுதான். kingdom of God, whichever the things are not present in my body, and it has to be uprooted and it has to be removed. என் சரீரத்துல என்னை சார்ந்த என் குடும்பத்துல என்னுடைய ஏரியால என் பவுண்டரியில இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. In my family, in my life, in my boundary, all of these things does not have any place. அப்படி ஒரு அட்மாஸ்பியரை நீ செட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். God has told me to tell you that you need to set an atmosphere like that. இன்டென்ஷனலா ஒரு அட்மாஸ்பியரை செட் பண்ணுங்க. நம்மள சுத்தி நம்மள ஏரியா அப்படியே சூழ்ந்து இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர். இந்த ஏரியாக்குள்ள எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸோ எந்த சத்துருடைய கிரியோ எந்த அந்தகார வல்லமையோ நுழையவே முடியாது. Intentionally set an atmosphere like that, that in this locality, in this area, in this sphere of influence where I am in charge, where I take authority, no negative influence can come in. அப்படியே ஒரு நெகட்டிவா எதனா வந்தாலும் என்ன ஆகும்னா அது வர வழியிலே வந்து அப்படியே சக்காயி அப்படியே ஃப்ளஷ் ஆகி ஓடிரும். Anything negative that is going to come my way, it's going to be sucked off, it's going to be flushed away. அவனுக்குண்டான காரியம் என்னிடத்துல ஒன்றும் இல்ல. Devil's things has no place, no stay within me. அவன் பருப்பு என்கிட்ட வேகாது. ஓகே, அவனுக்குண்டான காரியம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்ல. His things will not work in my life. This cannot happen. நடக்கவே முடியாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லங்க. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவா ஒரு லைஃப் அட்மாஸ்பியர்ல ஒத்த ஆளு தனி மனுஷனா வீட்ல இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ வேலையில இருந்தோ காலேஜ்ல இருந்தோ நம்மளால நிக்க முடியும்னா இத்தனை பேர் சேர்ந்து இணைஞ்சு வந்திருக்கிறோம்னா எவ்வளோ செய்ய முடியும்? If one single person can take that stand, that decision, how much more we can do as a community? அதுக்கு தான் ஃபேமிலி, கம்யூனிட்டி, ஒன்னஸ், ஒன் அனதரிங், அதுக்கு தான் சொல்றாங்க. And that is why we need community, we need family, we need to stand together. எதுக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபேமிலியா ஒரு கம்யூனிட்டியா இன்டென்ஷனலா டேப் இன் பண்ணும்போது என்ன ஆகும்னா we can see things happening. அப்படியே நம்மளுடைய பிரத்யேகமா நம்மளுடைய கண்களால் அதை பார்க்க முடியும். And when we stand together as a family and as a corporate faith, we put on and press on those things, Yes. we will be seeing incredible things tangibly happening for us. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி இருக்கும்னா என்னுடைய குடும்பம் பரலோகமா இருக்கும். And in that சொல்லுங்க. space is where my family will be heaven. நம்மளுடைய குடும்பம் பரலோகமா இருக்கும். சொல்லுங்களேன், இன்டென்ஷனலா சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்னுடைய குடும்பம் பரலோகம்பா. சொல்லுங்க. My family is heaven. Come on, சொல்லுங்க. என்னுடைய குடும்பம், நம்ம குடும்பம் முதல்ல நான் யாரு? வானத்தின் வாசல். சரியா? எனக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கு. I am the gate to heaven and heavens are open in front எனக்கு of மேல me. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறாங்க. The angels of God are coming and going up, இப்போ- coming down and going up. இப்போ ஃபேமிலியா இன்டென்ஷனலா இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்றோம். குடும்பமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அரண் மாதிரி நிக்கிறோம். And we practice this as a family, intentionally together as a community, and we stand as a fortress together. ஸோ இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது முழுமையான ஜீவன் எவ்வளோ பிரத்யேகமா வெளிப்படுகிற நாட்களில் இருக்கிறோம். And when we stand in that kind of a place, how much more and how tangibly will the life of God be manifested within us? நம்ம மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத இது எப்படி ஆகுமோ, எனக்கு தெரியாதே, இது எனக்கு வயசாயிடுச்சே, நான் படிக்கலையே, நான் இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்பா நான் இருக்கிறேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை நம்புறேன். Instead of giving reasons, instead of giving excuses, saying I am like this and this has not happened with my life and this is in this way that my life, instead of saying all of that, you can say, God, I believe in you. Dad, I believe in you, and I know you stand for me, you stand with me. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் அண்ட் பிராக்டிஸ். We need to intentionally exercise and practice these things in small things. பயிற்சி, முயற்சி. சொல்லுங்க, பயிற்சி, முயற்சி. பயிற்சி செய்வேன், முயற்சி செய்வேன். பயிற்சி செய்வேன், முயற்சி செய்வேன். Exercise and practice it. சமைக்கும் போது எல்லாம் நாளே வந்துருதா? வரல. நல்லா பிராக்டிஸ் பண்றோம்ல. ஏதோ நான் ஒரு வேலைக்கு புதுசா போய் சேரும் போதே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறோமா? பிராக்டிஸ் பண்றோம், வருது, இம்ப்ளை பண்றோம், கத்துக்கிறோம், கேட்கிறோம், டவுட் இருந்தா தப்பா இருந்தா திரும்பி என்ன பண்றோம்? We learn out of mistakes. We don't start cooking the day one, right? We do practice. We don't do well sometimes, we do well sometimes. And when we start a new job, we learn it and we take time and try it and practice it. And once after a point, it becomes habitual for us, it becomes easy for us. So இந்த விஷயத்தை நான் இன்டென்ஷனலா எடுத்து வர்க் பண்ண போறேன். So I'm going to take this thing intentionally and work on it. எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்பிச்சாரு. எந்தெந்த இடத்துல இன்னும் சுரக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது என்ன சுரக்கலன்றது நான் இன்னும் கிளாரிட்டியா கேட்டப்போ ஃபீடிங் மதர்ஸ் பாலிலிருந்து சொல்லி அனுப்பிச்சார்.
அதிலிருந்து சுரக்கும்னு சொன்னார். உங்கள் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். உங்களுடைய எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த கவுண்ட் இன்க்ரீஸ்னு சொல்லி அனுப்பிச்சார். நீங்கள் எதற்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ரிலீஸ் பண்ணுறேன், குடும்பமாக இதை ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், யுவர் எவ்ரிதிங் வில், த கவுண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ். Whichever areas in your life which has not sprung out already, the streams, the sources that needs to spring out, which has not been springing out, it's going to start springing out in your life, in every aspect of your life. When I asked God, even specifically, He said, to the point of even mothers whose breast milk is not sprouting out, is not springing out, even to that extent, even to that granular level, that God is going to work and bring about flourishing in everyone's life. நான் நிறைய பேர், சில பேரோட வாழ்க்கையில் டைவர்ஸ் பேப்பர்ஸ் கிழிக்கப்படுறத பார்த்தேன். I see in some people's lives divorce papers being torn down. As I was praying, அந்த குடும்பங்கள் இணைக்கப்படுற அந்த ஒன்னஸை எப்படி அந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. ஆமேன், ஆமேன். ஒரே சரீரம். Husband and wife are one body. ஒரே சரீரம். One body. யோசிச்சு பாருங்களேன், ஒரே சரீரம் எப்படி இருக்கும்னு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. Think about it, how ஒரே one body. சரீரமாக இருக்கிறார்கள். ஒரே சரீரம். போன் ஆஃப் மை போன் அண்ட் ஃப்ளெஷ் ஆஃப் மை ஃப்ளெஷ். என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். கற்பனை பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத அத்தாரிட்டியை மனைவியால் எடுக்க முடியும். So whatever is in the husband, the wife can take authority to do whatever they want. அந்த அத்தாரிட்டி அவங்க எடுக்காம போனதுனால தான் என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல சில பேக் டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. And because they have not taken that authority in their family's lives, that some back doors are open in their lives. அது அவரோட ஃப்ரீ வில்ங்க. அவர் அதுதான் செய்கிறாரு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாரு. Oh, it is his free will. That is what he does. He does not listen anything that I say. He chooses to be like that. What can I do? Even I have tried so much, but I am not able to do. நான் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கேன், அவர் மாறுவார்னு நினைச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. வந்து ராஜ்யத்துல பேசக்கூடாத கெட்ட வார்த்தைங்க. And these are bad words which you need not speak in the இந்த மாதிரி kingdom. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். These bad words should not come out of your mouth. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். These bad words should not come out of your mouth. வாசிக்கலாம் ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 7:14 வசனம். Let's read a scripture together. 1 Corinthians chapter 7 verse 17. ஓகே. அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். ஸோ நம்ம நினைப்போம், அவ்விசுவாசியான புருஷன் இருக்கிறாரு, நான் இவரை வச்சுட்டு எப்படி நான் மாரடைக்கிறது, எப்படி சொல்லி கொடுக்கறது, எப்படி நடக்கிறது, என்னை விட்டா தனியாக நான் எங்கே வேணால் இமாலய மலையில் போய் கூட நான் கொடியேற்றிட்டு வந்துடுவேன், தெரியுமா, என் லெவல் தெரியுமா உங்களுக்கு, அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். Some people might think that I am so equipped and I am so good, I have great capabilities and things in my life, but my husband is someone that is not of this faith. He is very unbelieving, and if you allow me, I will achieve great things. அதே மாதிரி இந்த அவ்விசுவாசமான மனைவியை பார்த்து கணவர்மார்கள் சொல்கிற விஷயம், நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஓடுவேன் தெரியுமா, ஃபயராக இருப்பேங்க, அப்படியே வேற லெவலில் டே அண்ட் நைட்டு உழைச்சி ஓடி கர்த்தருக்காக ராஜ்யத்தை அப்படியே எலியாவோட அக்கினி மாதிரி இறக்கி வேற லெவல் நாங்கள் தெரிக்க விட்டுருவோம் தெரியுமா, இப்படிலாம் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. And the husbands used to say that before marriage I used to be like this. I was so fiery and I was filled with fire for God's things and things of God, and everything was amazing, they would say. ஆனால் அதெல்லாம் ஈஸியாக தெரிக்க விட்டுடலாம், குடும்பத்தில் தான் கஷ்டம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அப்படிதான் வசனமும் சொல்லுது. Those things are very simple, but it is relationships are. நாம் கணவன் மனைவி இருவரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே சரீரமாக இருக்கிறாங்களா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்கே கடந்து செல்லும். ஒரு and wife are one body and your one flesh, and your anointing flows into them as well. ஒரு டைம்ல நான் ரொம்ப தாங்கவே முடியல, முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேல அவ்வளவுதான். எப்போனா நான் கல்யாணம் ஆன ஒரு 23-22 வருஷத்துல, இப்போ 27 வருஷம், ஓகே நான் சொல்றது. அப்போ இந்த டைம்ல இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், இதுக்கு மேல முடியாது, சான்ஸே இல்லை, என்னால சகிக்க முடியாது. அதுக்குன்ட்டு நான் நிறைய பக்கமா ஐ கேன் ட்ரை டு ப்ரூவ் மை செல்ஃப் குட். There was this time where around 22nd year of my marriage where I was in a place where I cannot bear anymore, I cannot take this anymore. I had so many things to prove that, to say that this is how it is.
சர்ச்சில் வந்தால் ஹார்ட் ஹீலிங்காக ஜெசு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. And when you come to church, Pastor Jesudian was constantly insisting upon heart healing. நான் எங்கன்னா ஓடி வர்றேனாக்கா நமக்கு இருக்கிற ஒரே ஜூலியட் ஆண்டி அவங்க கிட்ட வந்து மடியில் உட்காந்து வே இப்படி ஆச்சு தெரியுமா, அப்படி ஆச்சு தெரியுமா, இது நடந்தது தெரியுமா, அப்படிலாம் சொல்லி நிறைய. அது ரொம்ப சின்ன பிள்ளை தானம்மா, இப்போ ஒத்துக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே இருக்கு, நான் இருக்கிறத யதார்த்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி டைமில் ஆண்டவர் வந்து பேசினார் என்கிட்ட ஒரு நாள் வர்ஷிப்பில் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். And I used to run to Juliet auntie and complain and tell about the things that were happening. But one day in worship in that time, God spoke to me and said that you both are one flesh. You and your husband are one flesh. உன்னுடைய பரிசுத்தம் அங்க கடந்து செல்லும்னு சொன்னார். And your holiness will flow into him. அதனால அவர் பரிசுத்தமாக்கப்படுறார்னு சொன்னார். And he also said that he is being made sanctified by that. Vice versa, both sides. Yes. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பம் வந்து அப்படியே ஒரு ஹோலி குடும்பமா, அந்த சந்ததிகள் இப்ப எப்படி ஹோலியா பிறக்குதான், அது அப்படிதான் போட்டிருக்கு. இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு லெவல்ல ஆண்டவர் வந்து நம்மள வந்து கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தை For the unbelieving husband is sanctified by the wife, and the unbelieving wife is sanctified by the husband. Otherwise your children would be unclean, but now they are holy, because that is the kind of level that God has brought to. So இன்னொரு வார்த்தை சொன்னாரு, endure till the end. endure, கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருன்னு சொல்லி அனுப்பினார். And God said to me, endure till the end. கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம். இன்னும் கேம் முடியலப்பா, இன்னும் கேம் ஓவர் இல்ல. The game is not over yet. இன்னும் ஓடுற தூரம் வெகு தூரம் இருக்கு. There is still a long way to go. எங்கயுமே நீங்க வந்துட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. You cannot say any excuses and complain. நீங்க போற தூரம் வெகு தூரம் இருக்கு. திரும்ப சொல்றார் ஆண்டவர். சரியா? endure till the end. God is telling again and again and again and again and again. புயல் வர மாதிரி இருக்கா, பிரச்சனை வர மாதிரி இருக்கா, சூழ்நிலை வர மாதிரி இருக்கா, ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு I need help. அதுதான். Are you in troubled waters? Are you in stormy seas? Whatever the situation is, ask God, Lord, I am in this condition. I need help. So practice பண்ணணும், முயற்சி பண்ணணும். practice and exercise and practice. திரும்ப. ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையே நமக்கு சாட்சி. And when we are practicing and exercising and practicing, யாரெல்லாம் வந்து சாட்சிலாம் சொன்ன வேணாம். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னா, நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, போன 5 வருஷத்துல 3 வருஷம் எப்படி இருக்கிறீங்க, 2ஆம் வருஷம் இருந்திருப்பீங்க, இந்த கடைசி 1 வருஷம் எப்படி உங்களோட விசுவாசத்துல ஆண்டவர் உங்களை வளர்த்திருக்காருன்னு நீங்களே நீங்க சாட்சி சொல்லலாம். Turn back and look at your own life. That itself is the testimony for you of God's faithfulness, of God's favor and God's goodness in your life. So அந்த ஃபேமிலில, ஃபைனான்சஸ்ல, ஹெல்த்ல எதுவா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கேன், என் டாடி என்னை எப்படி வச்சிருக்கிறார், in your family, in your finances, in your health, whatever it is, how am I in Christ, who am I in Christ, and how has God placed me in this. கொஞ்ச நேரம் நம்ம ப்ரே பண்ணலாம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்னு இன்டென்ஷனலா, ஆண்டவரே இன்டென்ஷனலா நான் வர்க் பண்றதுக்கு எனக்கு உங்களுடைய கிருபை வேணும். Lord, I need your grace to intentionally work on these things. இவ்வளவு நாள் நான் கோட்டை விட்டுருக்கலாம், ஸ்லோவா இருந்திருக்கலாம், இல்லனா வழி மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு சைடை எடுத்துட்டு சைட் ட்ராக் பண்ணி அப்படியே பிரேக் போட்டு ஓரமா வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்திருக்கலாம். I could not have been focused. I could have even derailed from my tracks and gone rerouting somewhere else. But நிறைய சத்தியம் எனக்கு கத்துக்கிட்டேன், நிறைய எனக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆவிக்குரிய ஒரு ப்ரைட் வந்துருச்சு. எனக்கு எல்லாம் தெரியும்பா. I've learned a lot of truth. I've learned a lot of things about the spirituality, about theology. Now you've probably come to a place of spiritual pride where you feel like you know everything. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நிறைய இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் அந்த காலத்திலே பண்ணிட்டேன், இது என்ன புதுசா இவங்க தான் இப்பதான் வராங்க, ஹாஹா பாவம் அவங்கலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி மற்றவங்களை வந்து கம்மியா எடை போட்டு பார்க்கிறது. Or probably you are even looking down on other people, saying, oh, they're just reaching this point of the journey. I've already reached all of these places. அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாம ஒரு எல்டர் சன் மாதிரி வெளியே தான் நிக்க முடியும். And in that place you will not be able to help each other. You can only stand out of the house like the elder son. ஆண்டவரே எனக்கு கிருபையா இறங்குங்கப்பா. I want to work intentionally in this place. Lord, be graceful and merciful to me that I want to work intentionally on this area. இந்த ஏரியால சூப்பர் நேச்சுரலா அப்பாவுடைய அன்பை முழுமையா புரிந்து கொண்டு, அப்பாவுடைய அன்பை முழுமையா புரிந்து கொண்டு அவருடைய உறவுக்குள்ள நான் வந்துட்ட பிறகு நான் கொஞ்சம் லெத்தாஜிக்கா மாறிட்டேன். ஆண்டவரே
Lord, after coming into the deeper realms of your relationship, I probably became lethargic in my ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கிறேன்ப்பா. முதல்ல இல்ல, I am so sorry, I repent Lord, I apologize. நான் மன்னிச்சிருப்பேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மறுபடியுமா புதிய ஆவியை இன்னைக்கு சொன்னார்ல சரவணன் ஸ்டார்டிங்ல அந்த வார்த்தை கொடுத்து அனுப்புறது எவ்வளவு உண்மை தெரியுமா? புதிய ஆவியை நான் அவர்களுக்குள்ளே அருளுவேன். I'm going to pour out the new spirit. புதிய ஆவி அவர்களுக்குள்ளே அருளுவேன். ஹalleluya, hallelujah. Thank you Lord Jesus. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா, இதோ எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். Our thoughts, our minds, our spirit, soul and body into your hands. Ekela rahasika taraba sianto roko elara haldara bashianto rokore ehere mere hesekela katara siantoro il haradian talaba sal hale dele tele kale kate e pale katora lo rahu sadi antaraba sande rekele. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் ராஜ்யத்துல இணைக்கப்பட்டவர்களாய் நீங்க அப்பாவுடைய ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 100% ஆக்சஸ் இருக்கு. ஆக்சஸ் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பிறகு கூட இன்னமும் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் என்பதை இப்பொழுது நான் முழுமையாய் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. from now on Lord, இப்பொழுதுல இருந்து ஆண்டவரே, இப்போதுல இருந்து முழுமையாய் கர்த்தாவே, எதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும், எதெல்லாம் நீங்க எனக்கு உட்கார்ந்து அழகா சொல்லி கொடுத்திருக்கீங்களோ அதுல நான் இனிமே ஒழுங்கா வர்க் பண்ண போகிறேன். Lord, everything that you have taught me, everything that you have revealed to me, I'm going to be intentional about working in all of those areas of my life. எல்லாருக்குள்ளயும் தேவ ஆவியானவர் இப்போ சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டுக்குள்ள நம்மளுடைய சபையை கொண்டு போகிறார். God is taking our church into a supernatural shift in this life. ஒரு மாற்றம், ஒரு பரிமாற்றம் ரொம்ப சீக்கிரத்துல. we are already inside of it. அதுதான் விஷயம். A new transformation, a new realm, we are already stepped into that. ஒரு healed heartல, ஒரு onenessல இருந்து ஒரு கம்யூனிட்டியா எந்த அளவுக்கு நம்மளால ஜர்னி பண்ண முடியும்ன்றத இந்த உலகமே திரும்பி பார்க்கிற இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். In the place where the whole world will turn and look at you for the way you are walking in light with a healed heart and as a community together. ஆண்டவரே, நாங்கள் எங்களை குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we surrender our families. குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender us as a family. ஒரு ஃபேமிலியா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. As a family we surrender to you. மற்றவர்களுக்காக we take the responsibility Lord. We take the responsibility for others as well. Yes Lord, என்னோட ஸ்பௌஸை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless my spouse, Lord. என்னோட கூட என் கணவனை, என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless my husband, I bless my wife. பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I bless our children. அப்பா, இந்த ஹவுஸ்ல இருந்து நாங்க blessings எல்லார் மேலயும் நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. Lord, we release the blessings of this house. எல்லார் மேலயும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, in the name of Jesus, ஒவ்வொருத்தர் மேலயும் head to foot, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம், அப்பாவின் தழும்புகளால நாங்கள் சுகமாய் இருக்கிறோம். பரிபூர்ண ஆரோக்கியம், அந்த நிறைவான ஆக்சஸ் எங்களுக்கு இருக்கு. Abundant life, abundant health, and abundant access that you have given us. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. விடாய்த்த ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று இங்க வார்த்தை கொடுக்கிறீங்கப்பா. விடாய்த்த ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். I will satisfy the desperate soul. விடாய்த்த ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். I will satisfy the desperate soul. ஜீவனாலே விழுங்கப்படுவீர்கள். You shall be swallowed up by life. ஜீவனாலே விழுங்கப்படுவீர்கள். You shall be swallowed up by life. ஜீவனாலே விழுங்கப்படுவோம். You shall be swallowed up by life. என்பது அதிக நிச்சயமாமே. It is very sure. அதிக நிச்சயமாமே. It is much more sure. Very sure. We know. We really know. நாம் உணர்கிறோம், நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். We have recognized it and we know it. Hallelujah. Thank you Lord. அப்பா, மாம்ச சிந்தையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. Lord, give me freedom from fleshly carnal thoughts. எல்லா மாம்ச சிந்தை எங்களை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்களுடைய சரீரத்தை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு மாம்ச சிந்தை நீங்கன்ற கட்டளை கொடுங்க. Let every carnal thought from our families, from our minds, from our workplaces, everything about our life, carnal thoughts, leave. I command you to leave right now. மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய காரியங்கள், ஜீவனத்துக்கு அடுத்த பெருமைகள், every carnal things, every pride, you leave. Everything leave right now.
Leave right now. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ராஜ்யம் என்று டிக்ளேர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Lord, we declare ராஜ்யம் every என்று single டிக்ளேர் family பண்ணுகிறோம். as kingdom. Kingdom, kingdom, let thy kingdom come. உம்முடைய ராஜ்யத்துல காணப்படுகிற நிறைவான சந்தோஷம், சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Let the fullness, the wholeness of the joy and happiness and of the kingdom and the peace of the kingdom take over. Take over. Take over. Take over Lord. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தையை நாங்க அப்படியே சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, as you have said, we have declared just as it is. பேசி இருக்கிறோம். We have spoken. ரிலீஸ் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. Release Lord. உம்முடைய சமாதானத்தை சொல்லி இருக்கிறோம். We have spoken your peace. We have spoken your love. நீங்க எங்களுக்குள்ள யாரா இருக்கீங்க, நாங்க யாரா இருக்கறோம்ன்றத அடையாளத்தை சொல்லி இருக்கிறோம். We have told the identity of who we are in you. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். Thank you Lord. Let our families be blessed. நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். We shall be blessed in our going and in our coming. எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். And our barns shall be filled. எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். All our barns shall be filled. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட போவதே கிடையாது. We are not going to worry about anything. எதை குறித்தும் பயப்பட போவதே கிடையாது. We are not going to be afraid of anything. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. God has not given us the spirit of fear. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Of love, joy and sound mind, the spirit of faith He has given us. பலனுள்ள ஆவி, receive. I received that. I received that. பெற்றுக்கொள்ளுகிறோம். பலனுள்ள ஆவி, பலனுள்ள ஆவி. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே. பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பலனுள்ள ஆவியில எந்த பலவீனம் இல்ல. There is no weakness in that. எந்த பலவீனம், அந்த பலனுள்ள ஆவிக்குள்ள பலவீனங்கள் இல்ல. In the spirit of strength there is no weakness. அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given us the spirit of love. அந்த அன்பின் ஆவி இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் நான் புறாவை போல அமர்கிறதை நான் பார்க்கிறேன். I see that spirit of love resting upon each and every individual as a dove. Be bestowed. Spirit of love. தேவனுடைய ஆவி, அன்பின் ஆவி அலையலையாய் 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 குடும்பங்களுக்குள்ள, எல்லைகளுக்குள்ள பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற, பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற அந்த அன்பு, அந்த boundaries, the love that guards their peace, guards their perfect peace, அந்த அன்பு தெளிந்த புத்தி and sound mind. தெளிந்த புத்தி, sound mind. நாங்க குழம்ப மாட்டோம். We will not be confused. நாங்க ஆர்கியூ பண்ண மாட்டோம். We will not be arguing. சண்டை போட மாட்டோம். We will not be fighting. பதிலுக்கு பதில் பேச மாட்டோம். We will not be talking back. அதுக்கு வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. We don't need that. தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. God has not given us the spirit of fear. தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given us sound mind. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love casts out fear. பூரண அன்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். Yes, please release that perfect love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். The perfect love casts out every fear. Every fear. Every fear. Fear of lack. Leave. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இது குறைவா இருக்கே, நான் இதை எப்படி செய்வேன்? நம்ம செய்ய வேண்டியதில்லை, அவர் செய்வார். We don't need to do it. He is going to do it for us. Just wait upon the Lord. We will exercise to wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருப்போம். அதை நான் அனுபவிக்கிறதுக்காக நான் அதை பிராக்டிஸ் பண்ணுவேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். Those who wait on the Lord shall renew their strength. புது பலன். Shall renew their strength. புது பலன். New strength. உன்னத பலன். உன்னத கிருபை. Heavenly strength, heavenly grace. ஆண்டவரே, என் சுயசித்தம் கன்ஃபியூஸ் பண்ணதெல்லாம் போதும். Lord, I am done confusing all of my free will here. நான் தேவ சித்தத்துக்குள்ள வந்திருக்கிறேன். I have stepped into God's will now. தேவ சித்தத்துக்குள்ள வந்திருக்கிறேன். I have stepped into God's will now. அந்த தேவ சித்தத்தின் நிறைவை நான் அறிந்து கொள்கிறேன். எனக்கு தெளிவுள்ள புத்தியை கொடுப்பீராக. Lord, give me the sound mind to fully understand the purposes of God. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய ஞானம். It is the wisdom of God that helps me understand the fullness and the purposes of அப்பா, God. தேவ ஞானத்தை நிறைவா எனக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. Lord, you have filled me with that God's wisdom. அப்பா, அந்த தேவ ஞானத்தினால என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய திருச்சபையும் என்னுடைய எல்லா அங்கத்தினரையும் நிரப்புவதற்காக நன்றி. Lord, I thank you that you have filled me, my family and my church and every single person with that godly wisdom. Wisdom of the Lord. Wisdom and power. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிப்பதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பவர்.
மற்றவங்களை நேசிப்பதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பலன். Forgiving others is the power that God has given me. Loving others is the strength that God has given me. இத நாங்க குடும்பமா பிராக்டீஸ் பண்ணுவோம். We are going to practice this as a family. இதுல நான் இன்டென்ஷனலா நாங்க வர்க் பண்ணுவோம் We ஆண்டவரே. will intentionally work on this, Lord. One more time, Lord. One more time. One more time. One more time. இன்னொரு விசை. மறுபடியும் திரும்பவும் ஆண்டவர் அசைக்க போகிறார். God is going to அசைக்க move. போகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லா பகுதியிலும், எல்லா இடங்களிலும், எல்லா ஆங்கிள்ஸ்லயும் தேவனுடைய மகிமை நீங்கள் உணர்வதை நீங்க பாப்பீங்க. வரப்போகிற நாட்களை நீங்க பாப்பீங்க. In the coming days you are going to see the glory of God being revealed in every area of your life. அது சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு பெரிய வேலை எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நீங்க தேவனுடைய கிங்டம் பாப்பீங்க. கிங்டம் ஆஃப் காட் அங்க பாப்பீங்க. It can be the smallest of the things to the biggest of the things that you are trying to accomplish. You will see the kingdom of God manifest in what you do. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord. நன்றி 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 நன்றி. Thank you, Lord. ஒவ்வொருவரும் ஓபன் ஹெவன்ஸா இருக்காங்க. ஓபன் ஹெவன்ஸா இருக்காங்க ஆண்டவரே. Every single person is an open heaven. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே எல் பெத்தேல் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்பா. El Bethel, the heavens are open on every single individual. Each and every one of them. Each and every one of them. Heavens are open. Heavens are open. Heavens are open. தேவன் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பதை ஒவ்வொருத்தர் மேலும் நான் பார்க்கிறேன். I see angels descending and ascending upon each and every individual present here. சக்தினா மகிமை தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களுக்குள்ள நிறைவாய் காணப்பட்டிருக்கிறதை நான் The பார்க்கிறேன். Shekinah glory of God is resting upon you, the temple of God. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா எங்களுடைய பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். Lord, we believe that in our weakness your strength shall be made full. சில இடத்துல நாங்கள் பலவீனமாய் உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. There are certain areas in our lives where we are weak. சில இடத்துல எங்களுக்கு உங்க பலன் வேண்டும் Oh ஆண்டவரே. Lord, in certain areas we need your strength. அதனால நாங்கள் அந்த பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். We boast about our weaknesses. நாங்கள் வெட்கப்படுவதில்லை We are not ஆண்டவரே. ashamed. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Thank you Lord. Thank you Daddy. அப்பா எங்களோடு பேசி இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking to us. Thank you Daddy. Hallelujah.